நீங்கள் பெரிய ஹீரோ ஆகிட்ட அந்த காரணத்தினால் செயற்கையாக ஒரு படத்தை வந்து அதிக படம் போட்டு பணம் போட்டு எடுக்கிறது, அப்புறம் அதை அதிக பணத்துக்கு அதை மார்க்கெட் பண்ணுறது, அதை வைத்து விளம்பரம், அதை வைத்து வியாபாரம், இதை நீங்கள் செய்கிறீங்க தானே. அப்புறம் இதை இருக்கிறத நம்ம சொன்னால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது அரசாங்கத்தோட தப்பு. இப்போ விஜய் சார் வாங்குகிற அந்த 200 கோடியோ 150 கோடியோ அதில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதனா காசு கொடுத்தாரா? லஞ்சமா? சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு எதனா தேர்தல் நிதி கொடுத்தாங்களா அதிமுகவுக்கு? அந்த துட்டு யார் வீட்டுக்கு போச்சு? இல்லை யாருக்கு போகுது? விஜய்க்கு தான் போகுது. இல்லை, ஒரு சிலர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பதில் ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த ஊழல் அரசியல் இதெல்லாம் பேசும்போது, அப்போ ஃபஸ்ட் ஷோவில் அதிகமாக டிக்கெட் வச்சு விற்கிறது ஊழல் இல்லையா, அது வந்து லஞ்சம் இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க அது கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட தான் சட்டம் இருக்குது, சட்டத்து மூலிமா தான் நீங்கள் எதையுமே கட்டுப்படுத்த முடியும், சட்டத்தின் மூலிமா தான் நடவடிக்கை எடுக்க முடியும், அதனால் அவங்க தான் இதில் தவறுறாங்க அப்படின்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சிண்டிகேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சிண்டிகேட் என்ன பண்ணுது? அதிகமாக காசு கொடுக்குது நடிகருக்கு, அதிக பணம் போட்டு எடுக்குது, அதிலேருந்து 5 மடங்கோ 10 மடங்கோ இல்லை ஒரு 50 மடங்கோ லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிண்டிகேட்டு செயல்படுது. இந்த சிண்டிகேட்டோட நோக்கம் என்ன? ஒரு 4 நாளில் எவ்வளோக்கு அந்த படம் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, எவ்வளோக்கு மக்கள் தலையில் அது கட்டி அதை எக்ஸ்ட்ரா டிக்கெட்டுக்கு விற்று, பாப்கார்னை விற்று, பார்க்கிங்கை விற்று, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தள்ள முடியுமோ தள்ளி அந்த பணத்தை அள்ளிடணும். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு என்றைக்குனா நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் வந்து எவ்வளோ யார் காசு வாங்குறீங்க, என்ன செலவு, எவ்வளோ வரி கட்டினீங்க, இதான் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? ஸோ முழுக்க அது ஒரு கிரே மார்க்கெட். கருப்பு பணம் விளையாடுற ஒரு துறை. அந்த துறையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் மேலே இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா அதை அப்படியே திருப்பி விடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி திருப்புறீங்களே. சரி, இப்போது அவங்களுக்கு அந்த கேள்வி, சின்ன நடிகருக்கு இருக்காங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ சந்தானம் எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டு படம் எடுக்கிறார். சந்தானம் படம்லாம் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்களா லோ பட்ஜெட்டில்? இல்லை இவர் ஜெயம் ரவி இருக்கார், அதுக்கப்புறம் இவர் விக்ரம் பிரபு இருக்கிறாரு, இல்லை நம்ம வந்து விஜய் ஆண்டனி இருக்கிறாங்க. இவங்களும் தரமான படங்கள் தராங்க தானே. இவங்க படம் இப்போ விஜய் ஆண்டனி படம்லாம் வந்து சரியில்லாமல் போயிருக்கா? இல்லை மீச பத்மான்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார், சாய்தீனா, அதெல்லாம் வந்து பேசப்படலையா? பேர் எடுத்துச்சு தானே, இந்த படம்லாமா ஓடிச்சு தானே, ஓடிக்கிட்டு தானே இருக்குது. இப்போது டானாக்காரன், அதுக்கப்புறமா இப்போ ஒரு படம் சிறை, மற்ற பெரிய படங்களுக்கு நிற்கிறான், இன்னமும் படம் ஓடிட்டு தானே இருக்குது. மனிதாபிமானத்தை தான் காட்டியிருக்காங்க அந்த படத்தில். யார் ஹீரோ யார் ஹீரோயினுக்குலாம் வேலை இல்லை. மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், மனிதாபிமானம்னா என்ன, மதத்தின் அடிப்படையில் ஏன் ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடாது, ஏன்ப்பா மதத்து மூலிமா பிரித்து பார்க்குறீங்க அப்படின்றதான் அந்த படத்தினுடைய கரு. அப்படி இருக்கும்பொழுது இந்த படம்லாம் தான் ஓடுது. சிறைக்கெலாம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனப்பவும் சரி, அந்த படம் நல்லா ஓடினப்பவும் சரி, இல்லை பரியேறும் பெருமாள், இந்த படங்கள்லாம் நல்லா ஓடினப்பவும் சரி, யாரும் பிளாக்லலாம் காசு பண்ண மாதிரி நான் பார்க்கலையே. இல்லை நம்ம கேரளாவிலேருந்து மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து ஓடிச்சு, பேய் ஓட்டம் ஓடிச்சு. என்ன இருக்குது அந்த படத்தில்? நண்பர்களுக்குள்ளே நண்பனை விட்டு கொடுக்கக்கூடாது. என் ஊர்லேருந்து ஒரு நண்பன் குகையில் மாட்டிட்டான். குகையில் மாட்டினவன் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நாங்கள் வெறுங்கையாக கேரளாவுக்கு போக மாட்டோம். கொடைக்கானல்லேருந்து போனால் அவனோட போவோம், இல்லைன்னா அவன் இல்லாமல் போக மாட்டான். அவன் பணமாக வந்தால் கூட போக மாட்டான். அப்படி கிடையாது, அவன் உயிரோடு இருக்கிறான்ற அந்த நம்பிக்கை, என் மனுஷன் என் உறவு உயிரோடு இருக்குன்ற அந்த நம்பிக்கை தான் அந்த படம். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை வந்து நான் உங்களுக்கு வரும் ஒரு 15 செகண்ட் சொன்னேன், பேய் ஓட்டம் ஓடிச்சு. அந்த படம் பிளாக் டிக்கெட்டில் விற்றாங்களா? இல்லை அதிகமாக காசு வசூலிச்சாங்களா? முன்னாடியே புக் பண்ணுங்கள், 2வதே புக் பண்ணுங்கள். அப்போ நான் உங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்தே எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு காவல்துறை வந்து பிளாக் டிக்கெட் வச்சுச்சான்னு பிடிக்கல, இல்லை எந்த கலெக்ஷன் ஏது பார்க்கல, அது நேச்சுரலாக ஆர்கானிக்காக இருக்குது. கம்முன்னு அமைதியாக போயிட்டா அதோடு சரி. விளக்கம் கொடுத்து பொறுப்பெடுக்கிற தன்மை அவங்கள்ட்ட சுத்தமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். சுத்தமாக கிடையாது, அதுதான் உண்மை. கரூர் விஷயத்தில் ஆரம்பித்து எந்த விஷயத்துக்கும், கரூர் விஷயமாகட்டும், ஜனநாயகன் படமாகட்டும், NDTV வீட்டுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்ததாகட்டும், இல்லை தூய்மை பணியாளர்கள் வந்து பாதிப்புக்குள்ளானவர்களை வந்து அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்ததாகட்டும், இல்லை கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை இறந்தவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்ததாகட்டும், எதுவுமே. இப்போ கலை நிகழ்ச்சி கூட பாருங்கள், நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளோ பெரிய கட்சி பாண்டிச்சேரியில் போனால் 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே போனால் தான் ஈஷா சிங் சார் டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சியெல்லாம் விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தெரி படத்துலேருந்து ஒரு பாட்டை இது அடுத்து 3வது விழாவை கண்டித்து 3வது விழா நிறைவாக திரைப்படத்தில் பாட வரும். அதை தொடர்ந்து மெர்சல் படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இது உங்கள் விஜய் அண்ணாவுக்காக, நாளைய தமிழக முதல்வருக்காக அப்படின்னா செங்கோட்டையன் எப்படின்னு நெல்லிடுறாரு. முருகர் பாட்டெலாம் போட்டு பழைய பாட்டெலாம் போட்டால் ரசிக்கிறாரு, புது பாட்டு போட்டால் அப்படியே நெல்லிடுறாரு. அதே அப்செட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியல.
அதுக்கப்புறமா இல்ல அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியலையா? இல்ல தெரிஞ்சும் நம்ம ஆடியன்ஸ்க்கு இதுதான் என்கேஜா இருக்கு, என்டர்டெயின்மென்ட்டா இருக்குன்னு இந்த ரூட்ல தெரிஞ்ச போறாங்களா? மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் ம். உண்மை. தூங்குறவங்களாம் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது தெரியும். அவங்க ம். நினச்சிட்டு இருக்காங்க, நமக்கு அரசியல் தெரியும், இதுதான் அரசியல்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நேற்று ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து பட்ஜெட்டை பட்ஜெட். பார்க்குது. பணக்காரன்லேருந்து, மிடில் கிளாஸ்லேருந்து, பணக்காரனா ஆக முடியாதான்னு ஏங்குறவங்கலேருந்து, பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க, உற்பத்தி பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கட்சி நானே இன்றைக்கி பேப்பரை திருப்பி பார்க்குறேன். எக்கனாமிக் டைம்ஸ் பார்க்குறேன், தந்தி பார்க்குறேன், தினமலர் பார்க்குறேன். ஒரு என் கண்ணுக்கு தெரியல. எங்கன்னா சின்ன பிட்டு செய்தி இல்லை ட்விட்டர் எதனா ஒளிஞ்சிருக்குமான்னு தெரியல. தாவேக்கா அந்த பட்ஜெட்டை பற்றி பேசின மாதிரியோ ஒரு ஒரு இது தரும். இல்ல அததான் நானும் கேட்க வந்தேன். பொதுவா எல்லா கட்சிகளுமே அவங்க ஒப்பீனியன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுறாங்க. ஒண்ணு வரவேற்று சொல்லுவாங்க, இல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க, அல்லது குறிப்பிட்ட திட்டங்கள வெல்கம் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கும். இவங்க ஒரு ஒப்பீனியனுக்கு கூட நல்ல பட்ஜெட்டு, நல்லா இல்லன்ட்டு ஒரு விஷயம் கூட சொல்லலையே. இவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா இவங்க எத திங்க் பண்றாங்க? அதான் அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சொல்லி எனக்கு கேள்வியே தெரியலையே, நான் எப்படி பதில் சொல்கிறது, நான் யார், நான் ஒரு டுபா கூறு அப்படின்னு கமல் சார் அழுத்திட்டு சொல்லுவார்ல, ம். அது உண்மையை சொல்வார். அது மாதிரி இந்த உண்மைத்தன்மை இவங்களுக்கு தெரில, அவ்வளோதான். ம். அங்கே யார் பொருளாதார ஐஆர்எஸ் அருண்ராஜ் இருக்கிறாரு, ம். அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். அவராச்சும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எதனா பேசியிருக்கலாம். ஒருவேளை அவர் பேசி அது எனக்கு இன்றைக்கி வரலும் வரலையா எனக்கு தெரியல. நான் 7-8 பேப்பர் வாங்குகிறேன், பேப்பரெல்லாம் படிக்கிறேன், என் கண்ணுக்கு தெரிலனா அப்போ நீங்கள் பெருசாக அதை வந்து பண்றது. பண்ணலை. அதாவது பட்ஜெட்டுன்றது என்னன்னாங்க, மத்திய பட்ஜெட்டுன்றது நம்ம போகிற ரயில், நமக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய உணவு, நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட கல்வி, நம்மளோட மருத்துவம், அதுக்கப்புறம் நம்மளோட தொழில், அப்புறம் கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது சம்மந்து, அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் பாலிசி, இன்சூரன்ஸு, பேங்க்கு, வங்கி கணக்கு. நான் சொன்னது ஒரு 8 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் இந்த 8 பேசிக். இதுக்கு மத்திய அரசு என்ன செஞ்சு கிழிக்க போகுதுன்றது தான் பட்ஜெட். அதாவது நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாயிலையும் அந்த ஒரு ரூபா எல்லாரும் சம்பாதிக்கிறோம். இப்போ தாவேக்கால இருக்கிற நிர்வாகிகள் வந்து விஜய் சார் உட்பட எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லா பிரச்சனையும் சம்பாதிக்கிறாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ வரியை வாங்க போகிறாங்க என்னன்றது தான். உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து எக்கனாமிக்ஸ் தெரியணும், ஜிடிபி தெரியணும், ஜிடிபி ரேஷியோ தெரியணும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் தெரியணும், பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் என்ன, ப்ராஃபிட் ரெவென்யூ கேப் என்ன, ஃபண்டு அலோகேஷன் என்ன டிபார்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோஸ்க்கு, இவ்வளோலாம் தெரிய வேணாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன இன்சூரன்ஸ் ஏற்றிருக்காங்களா இல்லையா, இல்லை தனிநபர் வருமானத்தை இன்கம் டேக்ஸ் ஏற்றிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்டிடி கேபிட்டல் கெயின்ஸ் அதில் எதனா சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இல்லை பேங்கிங் செக்டருக்கு எதனா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து, இவ்வளோலாம் தேவையில்லை. நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவேக்காவை பயன்படுத்த நான் பேசல. இதெல்லாம் பல வருஷமாக இருக்குது பட்ஜெட்டில். நாளைக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்கன்னா உங்கள் துறையிலையும் நீங்கள் பட்ஜெட் போடணும். தமிழ்நாடு பட்ஜெட்டை நீங்கள் தான் இது பண்ணீங்க. மேபி ஐயா திரு அருண்ராஜ், மேபி ஏன்னா உங்கள் கூட்டத்திலே அதிக மெத்தப்பட்சவர் அவர் தான். அவரை நீங்கள் ஒரு வேளை நாளைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டராக போட்டிங்கன்னா கூட அவருக்கு இதெல்லாம் தெரியுமான்றது எங்களுக்கு தெரியணும் இல்லையா. எதுவுமே இல்லாமல் விஜய் மாற்றம் அப்படின்னா என்னது இது? அதெல்லாம் தெரில, அவங்களுக்கு அரசியல் தெரியல. அதனால் ஏன்னா ஒரு எல்லாத்தையுமே கடந்து போகிறது. பட்ஜெட்டுன்றது ஏதோ 9 முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணுற ஒரு நிகழ்வு அல்லங்க. ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டினுடைய ஒரு இது. இப்போது இதே வந்து அஜித் இருக்கிறாரு. அஜித் பட்ஜெட்டை பற்றி பேசணும்னா எதுக்கு பேசணும், ஏன் பேசணும்? அவர் அரசியல்ல இல்ல. அவர் அரசியல் இல்லை. அவர் என்ன பட்ஜெட்டை பற்றி திங்க் பண்ணலாம், அடுத்த படம் எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கிறது, எவ்வளோ கல்லா கட்டுறது, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் மேக்ஸிமம் அவர் திங்க் பண்ணணும். படம் லாபம் வந்தால் லாபம், நஷ்டம் வந்தால் நஷ்டம். அவரோட பட்ஜெட் அதோடு முடியுது. ஆனால் இவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். இவர் அப்படி இருக்க முடியாது. அப்போ இவர் ஏதோ ஒன்று கட்சியோ இல்லை யாரையும் ரியாக்ட் பண்ணும். அப்போது ஒரு ஒரு ஏன்னா நேற்று வந்து எதிர்கட்சியில் இப்போ நான் சொல்கிறேன், ஐயா சிதம்பரத்தை நான் விமர்சனம் நிறைய வாட்டி பண்ணியிருப்பேன். இப்போ போய் யாரோ ஒருத்தர் கதவு தட்டி அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ஒருவேளை கொடுத்தாருன்னா 1/2 மணி நேரம் தங்கு தடையின்றி நேற்று பட்ஜெட்டை பிரித்து மேய்வார். சப்ஜெக்ட் தெரியும். ஏன்னா ஒரு ஒரு ஃபினான்ஸு, ஒரு பண பரிவர்த்தனை இல்லை பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் கடந்து போகிற விஷயம் இல்லைங்க. எதை தான் கடந்து போவீங்க, எல்லாத்தையுமே கடந்து போவீங்க. நாளைக்கு வெள்ள பாதிப்பு வருது, அப்போது ஒரு ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் பற்றி தெரியாது. அப்போது சரி, அரசியல்வாதினா மக்கள் பிரச்சனைகள், மக்கள் தேவைகள், மக்களுக்கு என்னென்னலாம் நடக்குது, சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் தெரியணுங்க.
தெரியாமல் உட்காந்துக்கின்னு இன்றைக்கி வந்து காலைல மெர்சல் பாட்டு தெரி பாட்டெலாம் போட்டுக்கின்னு வந்து வைப்பு பண்ணுகிறோம்னு சொல்லிட்டு காலிலேருந்து வைப்பு பண்ணுகிறாங்க. 3ஆம் ஆண்டு அறிக்கை விடுறாங்க. அதுல வந்து நாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்களோடு மக்களாக களத்தில் நின்றவர்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. அவங்க மக்களோட நிக்கிறதுனா என்ன விஷயத்த அவங்க நின்னுட்டதா அவங்க ஃபீல் பண்றாங்க? நல்லா அருமையான கேள்வி. யோசிச்சு பார்க்கும்போது அந்த படத்துலலாம் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டில் கவுண்டரில் தள்ளி நிற்பாங்கல்ல, மக்கள் தானே நிற்கிறாங்க. அப்போ தாவேக நிர்வாகிகளும் நின்று இருப்பாங்க டிக்கெட் வாங்கணுன்னு. அப்போ மக்களோட மக்களாக நின்று இருக்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி ரைட்டுங்களா. வேலூரில், திருவண்ணாமலை, அப்புறம் தருமபுரியா கிருஷ்ணகிரி பார்டராக தெரியல, 3 இடத்துல வந்து அக்னி வீர் திட்டம், அக்னிபாத் மூலிமா நாங்கள் அக்னி வீர் எடுக்க போகிறோன்ன பொழுது போராட்டம் வச்சு. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டிலேருந்து இராணுவத்துக்கு பட்டாளத்துக்கு போகிறதுக்கு இளைஞர்கள் கூட்டம் இருக்குங்க. அது குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேலூர் போன்ற இடங்கள்லாம். அப்போ அங்கே போராட்டம் சின்ன சின்னதாக வெடிக்குது. அப்போ கூட படுத்துன்னு தூங்கி நின்ற கட்சி தான் இது தாவேகா. நீங்கள் சொல்கிறீங்களே கொள்கை எதிரி பாசிச பாஜகன்னு, அந்த கட்சி தான் எடுத்துன்னு வந்தது. ஆட்ட கட்சி மாட்ட கட்சி இராணுவத்துக்கு வேலை செய்கிற சிப்பாய்களுக்கு போகக்கூடிய சலுகைகளை கை வச்சாங்க. இன்னமும் நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் அதாவது கனெக்டிவிட்டி, போக்குவரத்துக்கு அடுத்து ரயில், வான், தரை, இந்த போக்குவரத்துக்கு அடுத்தபடியாக பணம் ஒதுக்கீடு யாருக்கு போகுதுன்னா 5.9 விழுக்காடு வந்து டிஃபென்ஸ்க்கு போகுது. அதாவது இராணுவ சம்மந்தப்பட்ட தடவாடல்கள் அதுக்கெல்லாம் போகுது. பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்புக்கு, வெளிநாட்டு பாதுகாப்புக்கு போகுது. கிட்டத்தட்ட சராசரியாக 6% பட்ஜெட்டுன்றது அது வந்து ஒரு 90 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வரும் அந்த பணம். அவ்வளோ பணம் போகுது. 1 லட்சம் கோடி வந்து போக்குவரத்து சம்மந்தமாக செலவு. அப்போ இவ்வளோ பணம் ஒதுக்குறாங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்டது, இந்த பணத்தில் பற்றாக்குறை. இதனால் எங்களுக்கு வந்து சிப்பாய்களுக்கோ இராணுவ வீரர்களுக்கோ போதிய வசதிகள் பண்ண முடியல. அவங்களோட பெனிஃபிட்ஸை கம்மி பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வேறு ஒரு திட்டம் கொடுக்குறோன்னு சொல்லி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் மடைமாற்றம் பண்ணி பண்ணுதுங்க. அது என்னன்னே தெரியாமல் இருந்த ஒரு கட்சி தான் தாவேகா. சரி, அன்றைக்கி பண்ணிட்டாங்க, இன்றைக்கும் இருக்க அக்னி வீர பிரச்சனை இருக்குது, தெரியாது. அப்போது நான் ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் சொல்கிறேன் எல்லாமே. அப்போ என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு கட்சி. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றெல்லாம் திமுக எதிர்ப்பு தான். சரி, திமுக எதிர்ப்பு அதையாச்சும் தீர்க்கமாக செய்கிறீங்களா? ஏன் நேரு பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசினால, பாட்டிலுக்கு 10 ரூபா டாஸ்மாக்கு பாட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லையே. இப்போ ஏதோ ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரோட மகன் வந்துட்டு கொலை முயற்சி ஒரு ஊடக நிறுவனத்தில் போன செய்தி சேகரிக்கவங்க மேலே போயிருக்காங்க. மண்ணு திருடுறது சட்டத்துக்கு புறம்பா பர்மிஷன் இல்லாமல் திருடுனா திருட்டு தான். மலையை குடைஞ்சி யாருக்கும் தெரியாமல் குவாரி பண்ணிங்க அப்படின்னா தப்பு தான். அதாவது எப்படின்னா, இவ்வளோ ஒரு 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 5 டன் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து 50 டன் எடுப்பாங்க. 5 டன் எங்கே இருக்குது, 50 டன் எங்கே இருக்குது? இதுதான் எல்லா குவாரிலையும் நடக்கிறது. இதை வந்து பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒரு நல்ல சம்டைம்ஸ் நிறைய தாசில்தார்கள் மணல் லாரி ஏற்றி சாவடிச்ச ஒரு மோசமான ஊர் தான் நம்ம ஊர். இப்போது பணத்தாசை எவ்வளோ அரசியல்வாதிகளுக்குள்ள ஊடுருவி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயும் பிரச்சனை. கன்னியாகுமரியில் குவாரி பிரச்சனை இருக்குன்றாங்க, திருநெல்வேலியில் இருக்குன்றாங்க, கிருஷ்ணகிரியில் இருக்குன்றாங்க, திருவள்ளூரில் ஒரு சில இடத்துல மண் எடுக்கிறாங்கன்றாங்க ஆற்றுப்படுக்கையில். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. ஒன்று மலையை வச்சு குடஞ்சி எடுத்துன்னு போகிறான், இல்லை ஆற்றுலேருந்து மண்ணத்து கனிம வளம் இயற்கை வளன்றது சுரண்டப்படுகிறது. இப்போது இது இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனை. எங்கன்னா ஒரு இடத்துல தாவேகா நிர்வாகி கும்பலாக போய் ஒரு இடத்த மடக்கி கிடக்கி பண்ண மாதிரி. இப்போ ஊடகத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் போனப்போ கவர் பண்ண போனப்போ சுற்றி வளைச்சி போட்டு அடி அடின்னு அடிச்சு சாவர வரைக்கும் தாக்குதல் பண்ணுறாங்க. போலீஸ் பாதுகாப்போ, ஏன்னா எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, ஹேண்ட் இன் க்ளவ். வர லஞ்சத்துலேயும் துட்டுலையோ எல்லாம் பகுந்துன்னு போயிட்டு யூனிஃபார்ம் போட்டவங்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, போடாதவங்களும் திருடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஊடகத்தை வேலையை அதாவது ஊடகத்துக்கு கொண்டு நான் நேந்தி விட்டுது. நிறைய பேர் கேட்குறாங்களா, ஊடகம் என்ன கீச்சுது, ஊடகம் என்ன நடுநிலையாக பண்ணிச்சு, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. புதுக்கோட்டையில் ஒருத்தர் செத்தார்ல, ஒரு இஸ்லாமிய சகோதரர், அதிமுகவோட ஆதரவு, ஜகபர் அலியா ஏதோ ஒன்று. என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? ஒருத்தன் வந்து மண்ணுக்காகவும் மலைக்காகவும் போராடினா அவன் பின்னாடி போகிறது கிடையாது. ஆனால் விசில் வச்சுக்கின்னு விஜய் வைப்பு பண்ணால் அவன் முன்னாடி போயிட்டு பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்டுதா அரசாங்கம்? யாரும் கேட்காம இருந்தாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பீகாரில் பிரச்சனை, ஒரு குடும்பத்தையும் சிதைச்சிருக்கிறானுங்க. அது எதனா பேசுனீங்களா? மற்ற கட்சி எல்லாம் பேசுது, எதிர்கட்சியில். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு அறிக்கை எவ்வளோ நேரம் கழிச்சு? 48 மணி நேரம் கழிச்சு. 3 பேர் செதஞ்சு செத்து போயிருக்கிறாங்க. 48 மணி நேரம் கழிச்சு செத்துருக்காங்க. ஒரு உதவி ரிட்டையர்டு டிஎஸ்பி ஐயா ராஜாராம் சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அவர் தான் சொல்கிறாரு, கஞ்சா வந்து இங்கே வளர்க்கலைங்க, பட் இந்த மண்ணில் புழக்கம் இருக்குது, அது பிரச்சனை.
எவன் எந்த போதையில் இருக்கான்னு தெரியல. மது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. போதையை போட்டுட்டு இவனோட ஆசையை இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறான், அவனும் அந்த ஆசையில் சேர்ந்துக்கிறான். பிளான் பண்ணி கும்பலாக ஒரு குடும்பத்தை வந்து போட்டு தள்ளிட்டு சாக்கு மூட்டையில் 3 பிணங்களை வந்து கட்டி எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து மறைச்சிடலான்ற தைரியம் எங்கேருந்து வருது? அப்போ உண்மையிலே சட்ட ஒழுங்கில் ஏதோ கோட்டை விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதான் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிங்களுமேங்க 2 விஷயம் இருக்கும். ஒன்று, அவங்க வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட் மீது ஒரு பாசம் இருக்கும். அதாவது பாசன்றதை விட அது வந்து எப்படின்னா, பொதுவாக விட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாட்டாங்க. கரெக்டான வார்த்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு ரிட்டையர்டு போலீஸ்கிட்டையும் போயிட்டு நீங்கள் அவங்க டிபார்ட்மெண்ட் பற்றி லாக்அப் கஸ்டடி எதையுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது லாக்அப் டெத் ஆகட்டும், அவன் திருடன், அவனை பின்ன வச்சு நான் கொஞ்சம் சொல்கிறீங்களா, அப்போ திருடுனதை கொடுத்துருப்பா ராஜா அப்படின்னா அவன் கொடுத்துருவானா? நீங்கள் வந்து போலீஸ்க்கு வந்து எப்பயுமே 2 பேர் வருவான். ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், இல்லை ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன். 2 பேரும் வந்து யாருக்கு ஒருத்தருக்கு ஒன்று சொன்னாலும் இன்னொருத்தன் போலீஸை தான் திட்ட போகிறான். இதுதான் இவங்களோட பேச்சு இதுதான் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஆனாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சமீபமாக ஒரு சிலர் பேசுகிறாங்க. அதுவும் அவங்க டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லி பேசலை. என்ன சொல்கிறாங்கன்னா, சமுதாயம் இப்படி போகுது, எக்ஸ்ட்ரீமாக தலைமுறை இப்படி போகுது, இது எங்களால் ஜீரணிக்க முடியல. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டு குழந்தைகளும் அவங்க வீட்டு மனுஷாலும் இந்த சமுதாயத்தில் தான் வளரும். ஃபஸ்ட்டு சமுதாயத்து மேலே இருக்கிற அக்கறை, 2வது சுயநலம், தான் குடும்பம் நல்லா இருக்கணுன்ற சுயநலம். இந்த தான் குடும்பம் நல்லா இருக்கணுன்ற சுயநலம் யாருக்கு இல்லை தமிழ்நாட்டில்? அப்போ இவ்வளோ விஷயம் நடந்தது எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து 3வது வருஷம் விசில் ஊதி நேற்று பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது பொதுமக்கள் பிரச்சனை, அரசியல் பேசணும். நாட்டில் விசிலே கிடைக்கல, தலைவர் வாயில் வச்சு ஊதுன ஒன்று 5 நிமிஷத்தில் பூரா இடமும் போய் சேர்ந்துச்சு. சின்ன உலகம் பூரா போயிடுச்சு. எப்படி இந்தோனேஷியாவில் ஓட்டு போட போகிறாங்களா உங்களுக்கு? உலகம் பூரா போயிடுச்சு, விசிலே தட்டுப்பாடு. அதனால் தலைவர் நினச்சாருன்னா இப்படி ஒரு அரசியல் பயணம் சார். தேவைக்காவோட ஒட்டுமொத்த அரசியல்ங்கிறதே அதிக வியூஸ், அதிக ரீச், இந்த மாதிரியான அளவுலேயே சுருக்கிட்டாங்களா? டிஆர்பி அவ்வளோதான். அதிகமான டிஆர்பி யாருக்கு இருக்குது? நம்ம தேர்தலில் டிஆர்பியில் வச்சுக்குவோமா? தேர்தலில் வந்து யாருக்கு நிறைய வியூஸ் வருது, யாருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, எனக்கு எதிராக பேசினா யாருக்கு அதிகமாக திட்டு விழுது, இப்படி வச்சுக்கலாமா? அப்படின்னா அப்போ நீங்கள் போட்டி வந்து அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட கீழ்த்தரமாக அந்த ஒரு சில வார்த்தைகளை வைத்து பேசுவாங்க. அவங்க கூட தான் நீங்கள் போட்டி போட முடியும். ஒரு தரமான அரசியல் சொல்லாடல், ஒரு கருத்து, ஒரு கொள்கை. சமீபத்தில் 3 நாளுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். ப்ரொஃபஸர் ஆனந்தின்னு சொல்லி, வி ஆனந்தி, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் என்னென்னா, மக்களோட அந்த வாழ்க்கை எப்படி மேம்படுது, ஒரு சில இண்டெக்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதாவது மனித வள குறியீடு எப்படி போகுது அப்படின்னு அதை படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சச் அ பியூட்டிஃபுல் இன்டர்வியூ. அவங்கக்கிட்ட ஒரு நெறியாளர் கேட்குறாரு, பத்திரிகையாளர் கேட்குறாரு, இது விஜய் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு, அது உங்களால் பார்க்க முடியுதா, உணர முடியுதா அப்படின்னு. ஆமாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அந்த ஒரு பெரிய மாற்றம் அதெல்லாம் வருது. அப்போ இது என்னன்னு பார்க்குறீங்க அப்படின்போது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் சைக்காலஜி, அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரு, அவங்களோட தேவைகள், அவங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் கூர்ந்து கவனித்து தான் அந்த துறையோட ஸ்பெஷலைசேஷனே அதான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்கு நிறைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் இருக்குது, அவரோட ஆசைகள் நிறைய நிறைவேறாமல் இருக்குது. அது மேபி வேலைவாய்ப்பு பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட பணம் இல்லை, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைஞ்சு இருக்கிறாங்க, இல்லை ஒரு படிப்பறிவு இல்லை, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இல்லை, அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கோவத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சூழ்நிலையை ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அவங்கள அப்படி தெய்வமாக பார்ப்பாங்க, கடவுளாக பார்ப்பாங்க. அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடங்களோ கல்விக்கூடங்களோ தரல. உதாரணத்துக்கு தேர்தல், ஒரு காலேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும், அவங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டான, ஏன்னா இந்த வயசு அடோலசன்ஸ் வயசு தாண்டி ஒரு 18-20 பீக்கில் இருக்கும் ஹார்மோன்ஸு. மதம் கொண்ட யானை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், கொம்பை மாதிரி சுற்றிட்டு இருப்பான், மோடு முட்டி மாதிரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரக்கு குத்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போய் வலு சட்டாயம் பண்ணுறது, பைக்கு கொடுத்தா முறுக்கின்னு ஓட்டுறது, ஃப்ரண்ட் வீலில் தூக்கின்னு ஓட்டுறது, பஸ்ஸில் சீட்டு இருந்தாலும் வெளில தொங்கின்னு போகிறது, இதெல்லாம் என்னென்னா அந்த வயசு கோலை எல்லாருக்கும் வரும். எனக்கு வந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும், நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயசில் வரும். ஆனால் அந்த வயசில் அது வரும்போது அதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு நெறிகள், ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து இந்த திரை கவர்ச்சி தான். இப்போ ஒரு ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அதை தாண்டி
ஃபுட்பால் கூட இல்லை, கிரிக்கெட்டை தாண்டி நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணல, நிறைய விஷயம் இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கல, படிச்சுட்டு வேலை இல்லாத தன்மை, பொருளாதாரத்தில் பின்னடைவு, மது பழக்கம்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது. அப்போ அவங்க நல்ல வழியை வாழறதை விட கெட்டு போகிறதுக்கு அதிகமான வாழ்க்கை இருக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ செல்ஃபோன் பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து பிடிக்கல, இல்லை ஒரு தாசில்தாரை பிடிக்கல, ஒரு அரசாங்கத்து மீது கோவம், இல்லை அரசியல்வாதி மீது கோவம், இல்லை வீட்லேயே கோவம், ஒரு மன அழுத்தம், இல்லை பார்க்குறான் ஒரு 4 பேர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இல்லை பெண்களோட பழகுறாங்க, நமக்கு இல்லை அப்படின்னும் போது என்னன்னா அந்த அந்த ஆசையை வந்து எப்படி பூர்த்தி செய்யலாம். அதாவது இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, ஒரு பேய் என்ன பண்ணும், தன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா வேறு உடம்பு ஒன்று தேடும், அது உள்ள போய் உள்ள பூந்துக்கு பார்க்கும். அது மாதிரி தான் அந்த காஞ்சனா படம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இளைஞனுங்க என்ன அப்படின்னா, நான் எல்லா இளைஞனும் சொல்ல, தப்பாக சிந்திக்கக்கூடிய இல்லை வழிவகை இல்லாத இளைஞர்கள், அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி விஜய் சாரை வந்து ஒரு பிம்பமாக பார்க்குறாங்க. நமக்கு உண்டான ஆள் சூப்பர், மாற்றம், தீய சக்தி, தூய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, அப்படி பஞ்சு டைலாக், நல்லா இருக்குது. அதிகாரத்தை கேள்வி கேட்குறது, அதிகாரத்தை நீ என்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்பா வேலைக்கு போகல, கோவம் வருது. ஏன்பா கல்யாணம் பண்ண, கோவம் வருது. ஏன்பா டெய்லி குடிக்கிற, கோவம் வருது. ஏன்பா ஹெல்மெட் இல்லாமல் போகிற, கோவம் வருது. ஏன்பா புள்ளிங்க மாதிரி பண்ணுறீங்க, கோவம் வருது. அப்பா கேட்டாலும் கோவம் வருது, அண்ணன் தம்பி கேட்டாலும் கோவம் வருது. அந்த கோவத்துக்கு ஆதரவாக யார் பேசுறது? கஞ்சா வச்ச கண்ணு அப்படின்னு பாட்டு யார் போடுறது? சினிமாவில் தான் இருக்குது. அப்போ சினிமாவை வந்து அவங்க நேசிக்கிறாங்க, தங்களோட அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவோ. அப்போ அது சரியில்லைப்பா, அது வந்து கேளிக்கைப்பா, அது வாழ்க்கையில் ஒரு சின்ன அங்கம்பா, இல்லை அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அந்த பார்வை. அதனால தான் அந்த சினிமா மோகம் ஜாஸ்தியாகி இன்றைக்கி அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னும் போது, நான் கவுன்சிலர் ஆகிடணும், நான் எம்எல்ஏ ஆகிடணும், அப்போது நான் நினச்சதை பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த எண்ணோட்டத்துக்கு வருது. இது அடிப்படையில் எங்கேருந்து வருது இந்த பிரச்சனைனா, இவர்கள் நிறைய பேர் பாருங்கள், இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படிப்பு இருக்காது. படிப்பு இருக்காது இல்லை, நம்ம கொடுக்கல, அதான் உண்மை. ஒரு பெரிய வேலை வாய்ப்போ இல்லை ஒரு நஞ்ச புஞ்ச ஒரு விவசாயம், அவங்க தன்னிறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் செய்து கொடுக்கல. அந்த கோவம் எங்கே வருது? இன்னைக்கு இங்கே இருக்கிற கோவம் விஜய் சாருக்கு ஆதரவாக போகுது. அண்டர் ப்ரிவிலேஜ் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஹீரோஸ் வரும்போது அவங்கள நோக்கி போகிறது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ ரைட் நவ் வந்து நிறைய நல்ல ப்ரிவிலேஜாக, சோசியலி நல்ல வெல்த்தியாக, ஹை பொசிஷனில் இருக்க நிறைய பேர் கூட விஜய்க்கு சப்போர்ட்டாக போகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அண்டு ஈவன் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் கூட அரௌண்ட் 15% விஜய்க்கு ஓட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான துல்லியமான கேள்வி நீங்கள் கேட்டதுங்க. அதாவதுங்க, ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க கூட விஜய் சார் பின்னாடி போகிறாங்கன்னா தப்பு இல்லை. எனக்கு எது பிடிக்குதோ நான் அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 100 கோடி இருக்குது, நான் வந்து 3 டிகிரி படிச்சுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குறேன், இல்லை நான் வந்து ஒரு பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறேன், ஒரு 28-25 வயசுலேயே நான் சிஏ முடிச்சிட்டேன். நான் விஜய் சாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கிடையாது சட்டம், நமக்கு யாரை பிடிக்குதோ போடுவோம். பட் இவங்களும் மற்றவர்களும் எங்கே வேறுபடுறாங்கன்னா, இவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தேர்தல் அன்றைக்கி போய் ஓட்டு வண்டி போட்டு போயிடுவாங்க. அவங்க அதான் வாழ்க்கைன்னு வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடலனாலும் சரி, போட்டாலும் சரி, ஒன்றும் ஆக போடல, அவங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்னா என்னன்ற அந்த புரிதல், அரசியல்னா என்ன புரிதல்ன்ற அந்த புரிதல் இருக்குது. புரிதலே வாழ்க்கை பற்றியும் புரிதல் இல்லை, இளமை பற்றின புரிதல் இல்லை, அறிதல் இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கூட்ட நெரிசலில் போய் பார்ப்பீங்க, பார்க்குறது பாக்கியம். இந்த கூட்டத்தில் செத்து போனால் அதை விட சந்தோஷம் எதனா இருக்கா? இந்த மாதிரி உச்சக்கட்டமாக போய் மூளை செலவையா அப்படி பேசக்கூடிய அந்த தன்மை. சரி, இப்படி தீவிரமாக இருக்கக்கூடிய நம்பர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 100-15ன்றது மைனாரிட்டி, இட்ஸ் நாட் மெஜாரிட்டி. அப்போ சி ஓட்டர் 15% சொன்னதுமே கூட, சி ஓட்டர் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகம் அது வந்து திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு, நாம் தமிழர் கட்சிக்கு அது விரும்பி பார்க்குது வேலை, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஒரு பொதுவாக எடுக்கிறாங்க, அது 15%, விச் மைட் பி ஃபேக்சுவலி கரெக்ட். அவங்க வந்து 40% வந்து சும்மா கதை கட்டிட்டு விடல, 15%ன்றாங்க, ரைட், ஓகே 15%. 85ல் 15ன்றது மைனாரிட்டி. அந்த 15 அப்படியே இன்னும் ஒரு பர்சன்டேஜ் ஏறிச்சுனா கூட, 20 போச்சுன்னா கூட, 20க்கு உங்களுக்கு சீட் ஷேரிங்னு வரும்போது எம்எல்ஏ சீட் கிடைக்காது. ஆனால் அவங்க நம்புகிறாங்க, விஜய் சாரும் நம்புகிறார். என்னென்ன சிஎம் ஆகிட்டோம், நம்ம சிஎம்மு. அதனால தான் அந்த என்டிடிவியில் கேட்ட பேட்டி கூட, கிங் மேக்கரா அப்படின்னா, இல்லை நான் இது கிங் மேக்கர், நான் முதலமைச்சராக ஆக்கிறதுக்கெலாம் வரேன், நானே முதலமைச்சர் அப்படின்னு ஃபஸ்ட்டு தேர்தலில் எங்கேருந்து வருது? அந்த போதிய அளவுக்கு பகுத்தறிவோ, படிப்பறிவோ, இல்லை அனுபவமோ, இல்லை அறிவுரையோ இல்லாத காரணத்தினால்தான் அந்த வார்த்தை வருது. அவருக்கு இருக்கிற அதே பிரச்சனை
விஜய் ரசிகர்களுக்கு. இங்கே என்ன ஒரே ஒரு விஷயம் 2 பேருக்கும் நடுவுலனா, குவாலிஃபிகேஷனு, ஸ்டாண்டர்டு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் சமம். விஜய் நட்சத்திரம், பணக்காரர். இவர்கள் நட்சத்திரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஏழை பாழைகள். அதுதான் அங்கே வித்தியாசம். அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, இட்ஸ் அ டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க. அதாவது கிளாஸ்னால் எப்படின்னா, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, ஓபிசி அப்படின்னு பிரிப்பாங்க. அவங்கவுங்க பணம் கையில் வச்சுருக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக. அவங்க அதை அப்படியெல்லாம் பார்க்கல. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு கூட்டமாக போகுது இது. ஒரு ப்ரொஃபஸரை போயிட்டு நீங்கள் வந்து அரசியல் சாயம்லாம் பூச முடியாது. ஆனால் அவங்க ப்ரொஃபஸர் ஆனந்தி ஆகட்டும், இல்லை மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ்னு ஒரு நீண்ட ஒரு பேர் இருக்குது. அவங்க எப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸு, அதுக்கப்புறமா வந்து ஐஹெச்எம் ஹியூமன் இண்டெக்ஸ் ஸ்டடி பண்ணுறவங்க எல்லாம் வந்து அடிக்கடி பேசி இந்த மாதிரி என்ன அடுத்த சமுதாயம் எங்கே போகுது அப்படின்றத அவங்க ரிசர்ச் பண்ணுறோம். 10 வருஷம் 5 வருஷமாக வந்து ஒரு தலைமுறையினுடைய அரசியல் இது நுகர்வு எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி வாங்குறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்கன்றதை படிக்கக்கூடிய ஒரு இது. அதில் இருக்கிறவங்களோட வார்த்தை வந்து டேஞ்சரஸ் கிளாஸ்ன்றாங்க. இதனால் அவங்க வந்து அதிமுக நல்ல கட்சி, திமுக ரொம்ப பாரம்பரியமான கட்சி, பார்த்து தான் ஊழல் செய்வாங்க, பிஜேபி ரொம்ப சிறப்பான கட்சி அப்படிலாம் இல்லை. இது மாதிரி உங்களுக்கு சிந்தனை இருக்குமே, ஆனால் இது வந்து சமுதாயத்துக்கு நல்லதில்லை. நாளைக்கு உங்ககிட்ட அதாவது இது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ விஜய் அவர்கள்கிட்ட அதுதான் கேட்கணும். சரிப்பா, எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருந்தார், 4.5 வருஷம் சரியாக பண்ணல. ஸ்டாலின் இப்போ இருக்கார், ரொம்ப சரியாக பண்ணலைன்றது நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இந்த விஷயத்துக்கு என்ன, இந்த விஷயத்துக்கு என்ன, அடுத்து என்ன, எதனா திட்டம் இருக்கான்னா கிடையாது. சரி, எதனா அதாவதுங்க அதிகாரம் வந்தால் தான் ஒரு சில விஷயம் செய்ய முடியும்னு கிடையாது. இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு ஒரு 100 ஆட்டோ வாங்கி கொடுத்து மெட்ராஸில் வயசானவங்க, இந்த பிள்ளைக்கு பிறகு போகிற தாய்மார்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, இல்லை பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் ரேட்டில் இலவசமாக வேணாம், மினிமம் ரேட்டில் பெட்ரோல் காசுக்கு என்னவோ அந்த காசில் வந்து இந்த ஆட்டோலாம் ஓடும். இந்த ஆட்டோக்கு பின்னாடி விஜயோட ஃபோட்டோ இருக்கும். இந்த ஆட்டோக்காரங்க யாருமே வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க. மீட்டரில் என்னவோ அது நீங்கள் கொடுத்தா போதும். பண்ணியிருக்கலாமா? அப்போது அரசியலுக்கு வந்தால் தான் பண்ணுவேன்றது கிடையாது. நீங்கள் ஒரு வேளை அப்படி பண்ண முயற்சிக்கும் போது ஏதோ ஒரு அரசியல் கட்சி அதை தடை கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களால அதை தடுக்கவே முடியாது. உங்களுக்கு தேவை வந்து 100 ஆட்டோ ஓட்டுநர் ரசிகர்கள் கூப்பிட்டு, பார் மாதம் நீ எவ்வளோ சம்பாதிப்பா, ஒரு அமௌண்ட் நீ சம்பாரிச்சிக்கோ, ஒரு அமௌண்ட்டு கட்சியிலேருந்து உனக்கு வரும், சேவை செய்யணும், உன் வருமானத்தை நீ ஓட்டி சம்பாரிச்சிக்க, உன் ஆட்டோ மூலிமா விஜய்ன்ற ரசிகர் நீ, உன்னை வச்சு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறேன், நீ ஓட்டுறது நீ எடுத்துக்கோ, நான் வந்து கட்சி சார்பாக உனக்கு மாதம் இவ்வளோ காசு, நீ இதில் எதனா தப்பு பண்ண உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பணத்தை நான் நிறுத்திடுவேன். 100 ஆட்டோ ஏங்க, ஆட்டோவுக்கு பின்னாடி பிகேஎஸ் வாழ்க, தளபதி, அப்புறம் இபி ரெட்டையில் போட்ட படம் இதெல்லாம் போகும்போது விஜயோட ஃபோட்டோ போட்டு ஒரு 100 ஆட்டோ ஓடிக்கலாமா? ஓடிடுவானா? இது நம்ம ஆட்டோ இல்லை விஜய் அண்ணா ஆட்டோ. அந்த ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கன்னா உங்கள்கிட்ட அவன் பேரம் பேச மாட்டான். சார் மீட்டரில் இவ்வளோ காட்டுது, இல்லை ஆப்பில் இவ்வளோ காட்டுது, 93 ரூபா காட்டுதா, 93 ரூபா கொடுங்க போதும். இல்லை வயசானவங்களா, காசு இல்லையா, எத்தனை போய் விடுங்க. ஒரு லெட்ஜர் ஆஃபீஸில் வேலைச்சேரியிலேருந்து மவுண்ட்டில் ஒரு பெரியவர் இல்லாதப்பட்டவர் இறக்கி விட்டேன், இவ்வளோதான் காசு கொடுத்தாரு, இல்லை ஃப்ரீயாக ஓட்டினேன் போயிட்டு அவனுக்குப்பா இதெல்லாம் ஃப்ரீயாக ஓட்டியிருக்காங்க, சைட் ரைட்டு மாதம் உனக்கு இந்த அப்போ உன் பேங்க்கில் கிரெடிட், ஜிபே உனக்கு இப்போ கிரெடிட், 100 ஆட்டோக்கு என்னங்க செலவாகிடும்? அவரால் பண்ண முடிகிறது எண்ணமே இல்லை, சிந்தனையே இல்லை. ஃபஸ்ட்டு சிந்தனை இருக்கணும், அப்புறம் தான் செயல். அதுக்கப்புறம் அந்த செயலில் வந்து முயற்சி வரும், தோல்வி வரும், திரும்ப அதை முயலும் போது அது வெற்றி ஆகும். அவருக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. அப்போ என்ன சிந்தனை இருக்குன்னா, எத்தவொன்னே முதலமைச்சர் எப்படிப்பா அப்படி ஆக முடியும் அப்படின்னா, ஆகிடுவோம், எப்படி ஆகும், விசில் ஊதிக்கினே ஆகிடுவோம், பூரா விசில் சத்தம் கேட்குதுல்ல, அப்போ என்ன அர்த்தம், தாவே ஓட்டு விழுது ப்ரோ, இது கூட தெரியாமல் என்ன ப்ரோ நீங்கள் இப்படி இருக்கிறாங்க. ஒரு சில ஜிம்முலேயும் இப்போ இந்த பிரச்சனை வருது. பொதுவாக இந்த ஜிம்முக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு சுற்றுறது இதிலெல்லாம் பெருசாக ஈடுபாடு இருக்காது. இப்போ என்ன போது இவங்க இந்த படத்துலலாம் நிறைய காட்சிகள் காட்டுறதுனாலே இந்த மாதிரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா சாங்கனி கேளுண்ணா அப்படி இப்படி பாடும்போது ஓ குஷ்டு சுற்றுனா தான் வளர்னா தான் ஹீரோ போலுது ஊரில் அப்படி. நேற்று ஒரு 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 மாஸ்டரை பார்த்தேன், அருணகிரின்னு சொல்லிட்டு, என்னோடய மாஸ்டர்.
அவருக்கு 60 வயசு, ஆள் நல்லா சூப்பராக இருப்பார். அதாண்டி மனசு வந்து ஜிம் சாவியத்தை கொடுத்துட்டு போயிடுவார். யார் வேணால் ஜிம் பண்ணுங்க, ஃபீஸ்லாம் இல்லை. அவர் நேற்று பேசும்போது ஒரு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன். இல்லை சமுதாயத்தை நினச்சா வயிற்றுச்சல அது முடியல என்னால் அப்படின்றார். அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. அவர் ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காரு, அது எனக்கு லைட்டாக உடன்பாடு. ஆனால் அவருக்கு இந்த சமுதாயத்தின் மீது இருக்கிற அக்கறை இருக்கு இல்லையா, அதில் எனக்கு துளி கூட டவுட்டு கிடையாது. இப்போ ஒரு ஜிம் மாஸ்டர் வந்து ஒருத்தர் புலம்புறாரு, ஒருத்தர் வருத்தப்படுறாரு. என்னடா இது, அடுத்த தலைமுறை வந்து தன்னோட உடலை பற்றி யோசிக்க மாட்டாங்க, தன்னோட சிந்தனை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இப்படி போகிறாங்களே இவங்க, போதை கலாச்சாரம்லாம் ஜாஸ்தியாகுது. சின்ன சின்ன பசங்கப்பா, இப்போலாம் 17 வயசு 18 பசங்க நம்ம இப்படி இப்படி ஜிம்மு பண்ணி, இப்படி ஒர்க் அவுட் பண்ணி, இதை பண்ணு, ஸ்போர்ட்ஸ் மேனாக இரு, பாக்ஸிங் போனால் கேட்பாங்கப்பா. கேட்க மாட்டேறாப்பா. 6 மாதம் 1 வருஷம் கூட ஒருத்தன் ஒழுங்காக வரமாட்டேன்றான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சம்பாதிச்சிட்டேன். இப்படி இருந்தால் இது எங்கே போய் நிற்கிது? எல்லாம் டிக்டாக்கு ரீல்ஸு போயிட்டான். ஃபோனையே பார்த்துட்ருக்கேன். அப்பா அம்மா எடுத்துன்னு வந்து விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி மந்தமாகறான், எதனா பண்ணுங்க மாஸ்டருன்றான். இவனை நான் என்ன பண்ணுறது? மந்தமாகறான், என்கிட்ட வந்தாலும் மந்தமாக இருக்கிறான். டம்பிள் செத்து பண்ணனா ஒரு அரை மணி நேரம் பண்ணதையே பண்ணின்னுக்கிறான். ஆனால் ரிசல்ட்டே இல்லை. அப்புறம் மாஸ்டர் டைம் ஆகிடுச்சு, டயர்ட் ஆகிட்டேன் போகிறான்றான். அரை மணி நேரம் தான் பிரேக் எடுப்பாங்க, இவன் அரை மணி நேரம் தான் மொத்தமாகவே ஒர்க் அவுட் செய்கிறான். 19 23 வயசில் எப்படி இருக்காங்க? நான் எல்லாரையும் குறை சொல்லலை, இந்த மாதிரி இளைஞர்களை நான் பார்க்குறேன், எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது கோட்டின்றார். இதெல்லாம் சமூகத்தில் இருக்குது. இது விஜய் சாருக்கு தெரியாதா இந்த பிரச்சனைகள்? சமுதாயத்தை பற்றின புரிதலோ அரசியல் பற்றின புரிதலோ எதுவுமே இல்லாதனால தான் தன்னோட 3வது ஆண்டு விழாவுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ குளத்தூர் ஸ்டாலின் சார் போய் பாட்டு போட்டு இதான எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அது அந்த ஒரு பழைய பாட்டு அன்னைக்கிளி பாட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எவ்வளோ விமர்சனம் ஆச்சு. அப்போ இது என்ன வேலை? அப்போது நீங்கள் அதையும் பார்க்கல சரியா. என்னன்னா ஒரு இவ்வளோ பெரிய கட்சி, இந்த கட்சியை ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தினா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, விமர்சனம் பண்ணுறாங்களே, சிஎம் சாரையே ட்ராலாக ஆக்குறாங்களே அப்படின்றது நீங்கள் அரசியல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே வேலையை நீங்கள் இன்றைக்கி பண்ண மாட்டீங்க. ஒரு 4 பேச்சாளர் பேச விடணும், ஒரு கொள்கை பேச விடணும், எங்கே என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்ரோஷமாக பேசணும். அதை கேட்கும்போது ஓகே, பரந்தூருக்கு தீர்வு இருக்குது, மேல்மா செய்யார் விவசாய பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, யூரியா வந்து தட்டுப்பாட்டு வராமல் இருக்கிறதுக்கு தீர்வு இருக்குது. ஏதோ ஒரு இஷ்யூவை பேசினா அந்த இடத்தோட நிப்பாட்டிடுறாங்க, அடுத்து அந்த விஷயத்தை தொடர்ந்து கொண்டு போகணுன்ட்டு ஒரு இது தெரியாது. 10 ரூபா பாட்டில் அன்னைக்கு பண்ணதோட சரி, பரந்தூர் அன்னைக்கு பேசினதோட சரி தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஜனநாயகன் வந்தால் ஜனநாயகம் நாட்டில் வந்துடும், அவ்வளோதான். ஓகே, வெறும் அரசியலை வெறும் முதலமைச்சர் பதவிங்கிற அளவில் சுருக்கி பார்க்குறாங்க. அதே தான். டிஎம்கே பற்றி பேச வேண்டியது இருக்குது. 2 பேரும் அலைன் சீல்டு ஆகிட்டா அவ்வளோதானா? அவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட்டு திமுக பொறுத்தவரை சீல்டுங்க முடிஞ்சிச்சு. 95% முடிஞ்சிச்சு. அதாவது 214 தொகுதியில் ஒரு 210 தொகுதிக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு கணக்கு இருக்குது. ஓகே, யாருக்கு எவ்வளவு என்ன பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு 205 சீட்டுக்கு கணக்கு இருக்குது, யாருக்கு எவ்வளோ. இப்போ மிச்சம் இருக்கிற இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அதே திமுகவுக்கு வந்து 210 இருக்குன்னா அவங்க கூட்டணி ஜாஸ்தி. என்ன ஏதுன்றது இன்றைக்கி காலையில் கூட ஒரு செய்தி, கம்யூனிஸ்ட் வந்து எந்தெந்த சீட்டு எங்களுக்கு விருப்பமாக இருக்கும் எங்களுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, பிஜேபி ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போது யாருக்கு எங்கெங்கே சீட்டு வேணும், என்னென்ன கூட்டணிக்கு எது போகும் இன்னும் வெளிப்படையாக நமக்கு வரல. ஆனால் அவங்க எல்லாமே ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. அப்போது 214 தொகுதியில் இந்த 2 திராவிட கட்சிகளும் கிட்டத்தட்ட 200 சீட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஐடியா இருக்குது, எவ்வளோ சீட்டு நம்ம நிற்க போகிறோம், எவ்வளோ சீட்டு. இப்போ இந்த மிச்சம் ஒரு 30 சீட்டை வச்சுருக்காங்க கையில் சராசரியாக. அதான் 25லேருந்து 30 சீட்டு கையில் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா கடைசி நிமிஷத்தில் யாருன்னா வராங்க அப்படின்னா அவங்கள அகாமடேட் பண்ணுறது. அதாவது ஆல்மோஸ்ட் 90-95 சீட்டு ஃபுல்லு, மிச்சம் ஒரு 5%. அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் எப்பவுமே இந்த வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி கொஞ்சம் சொருவாங்க இல்லைங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு, அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஒரு 30 சீட்டு வச்சிருக்கு. அதனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10% சீட்டு கையில் வச்சிருக்கு. உங்களுக்கு 23 26 சீட்டு வச்சுருக்காங்கன்னா 10% சீட்டு 214 30 சீட்டு வச்சுருக்குறாங்கன்னா, அப்போது அந்த 10% சீட்டை வந்து யாருன்னா புதுசாக வந்தால் சேர்க்கறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அந்த இடத்துக்கே போகல. அவங்க இன்னும் அவங்க வேட்பாளர் போதிய அளவுக்கு நம்மளால் நிறுத்த முடியலன்னா என்ன, கட்சியில் சீட்டு கேட்குறது நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க வெற்றி வாய்ப்பு அவங்க வாக்குகள் கணிசமாகணும், அதுதான் ஒரு கட்சியினுடைய ஒரு டார்கெட்டாக இருக்கும். அந்த டார்கெட்டுக்கு அவங்களால போக முடியாதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, தலைமை யாரை கை காட்டுதோ அவங்க தான் வேட்பாளர். அவங்க கட்சியில் இருக்கிறாங்க, கட்சிக்கு வெளியில் இருக்கிறாங்க, சமூக சேவை செய்கிறாங்க,
இல்லை அவங்க அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, இல்லை வியாபாரி, இல்லை பணம் படைத்தவர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேட்பாளரை போட்டால் ஒன்றா வேலை. அதுக்கு தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சத்தியப்பிரமாணம் மாதிரி எல்லாருக்கிட்டையும் விஜய் அவர்கள் கேட்டு வாங்கிக்கிறேன். ஏன்னா செய்வீங்கள்ல, உண்மையாக இருப்பீங்கள்ல, நான் உங்களை நம்புகிறேன்ல அப்படின்னு எதுக்கு சொன்னார்? அதெல்லாம்னா அந்த ஒப்புதல் வாங்குறதுக்கு தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒப்புதலுக்கு மீறி யாருன்னா செயல்பட்டால் கட்சி விட்டு நீக்கப்படுவார். இது இயல்பு, யதார்த்தம். இப்போ கூட்டணியை பொறுத்தவரை இந்த 2 கட்சியும் கிட்டத்தட்ட 90% சீல் டன். இன்னும் ஒரு 10 நாள் பார்ப்பாங்க மேக்ஸிமம், February 10ஆம் தேதி வரலாம். அதுக்கப்புறம் வந்தால் வாங்க, வராகட்டி போங்க. வராத போனதுனால அந்த இடத்துல வேறு என்ன, அந்த 30 சீட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதோ, இல்லை அந்த கட்சியை வேட்பாளர் போடுறதோ போட்டு போயிடும். ஆல்மோஸ்ட் அலையன்ஸ் இஸ் பீன் சீல்ட் அண்ட் டாக்ட். ஏன்னா காங்கிரஸ் வெளியில் வரல, உறுதியாகி போச்சு. ஸோ டிஎம்கே அலையன்ஸு ஃபுல்லு. இதில் ஹேங்கிங் இன் த பேலன்ஸ், அதாவது இங்கேயும் அங்கேயும் இல்லாமல் இந்த பூனை எப்படி செவுத்து மேலே இருக்கும், பால் பக்கம் குதிக்கிறதா இல்லை மீன் பக்கம் குதிக்கிறதா இன்னும் பூனை முடிவு பண்ணல. பூனைக்கு ஆக்சுவலாக பாலும் தேவை, மீனும் தேவை. ஆனால் ரெண்டும் ஒரே சைடில் இல்லை. அதனால் பாலுக்கு போகிறதா இல்லை மீனுக்கு தாவறதான்னு சொல்லிட்டு பூனை வந்துட்டு மியாவுன்னு சும்மா கட்ட நேரம் இருக்குது, தேர்தலுக்கு நாள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஒரு உருட்டு விட்டுட்டு இருக்குது. பூனை ஏதோ ஒரு சைடு குச்சிரும். டிஎம்டிகேவையும் ராமதாஸையும் 2 பேருமே கழட்டி விடலாம் அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டாங்களா? அப்படி ஒன்று நடந்ததுன்னா அந்த பெருமை, அந்த கிரெடிட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போகும். தில்லு ஆமாம், கூட்டணி கம்மியாக தான் இருக்குது, உங்கள் அளவு இல்லை, நீங்கள் 13 நான் 8 தான் வச்சுருக்கிறேன், இல்லை 6 தான் வச்சுருக்கிறேன், எனக்கு பலம் இல்லை, நான் தோத்துட்டேன், 8 தோல்வி வேணான்ற முடிவு பண்ணுறேன்ல, ஏன் தேவையில்லை, இது இல்லாமல் என்னால் ஆட முடியும், அடிச்சு ஆடிக்கிறேன் நான், என் கட்சியாவது ரெட்டலையாவது நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள்கிட்ட ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ஏடிஎம்கே எடுக்கிற முடிவு தான் வேணான்னு. ஏன்னா டிஎம்கேல வந்து என்னென்னா நேச்சுரலாக பார்க்கும்போது அங்கே ஃபுல்லு இடம் இல்லை. அவங்க வந்து வேணான்னு சொல்கிறத விட அவங்கக்கிட்ட இல்லை, அந்த அந்த குடம் வந்து நிறை குடம், மனம் இருக்கிறது இடம் இல்லை, மனம் இருக்குது இடம் இருக்குது. அப்படியும் அதிமுகலேருந்து பழைய எம்எல்ஏ யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல, சிங்கிளாக வந்தவங்கள சேர்த்து. இப்போ நாளைக்கே வந்து இப்போது ஒரு கட்சியிலேருந்து இப்போ செங்கோட்டையனே போயிட்டு நாளைக்கு தாவேகளை மனசு சரியில்லைன்னு போய் சேராருன்னா சரிங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கன்னு சொல்லிட்டு திமுகவில் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை எனக்கு இந்த 2 வேற வேணாம், டிஎம்டிக்கும் வேணாம், ராமதாஸும் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் கூட்டணி கணக்கு எப்படின்னா இருக்கும். என்ன ஒரு பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா அந்த தைரியத்தை நான் பாராட்டுவேன். பார்த்துக்கலாம். யார் ஒருத்தர் தன்னை நம்புகிறாங்களோ வெற்றி தோல்வி அப்புறங்க, தன்னை நம்பி ஒரு சில வேலை செய்கிறவங்களுக்கு எப்பயுமே என் பார்வையில் ஒரு படி மேலே தான். இப்போ எதுக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம விட்டு கொடுக்காம பேசுகிறோம்? அவர் 2 விஷயந்தான். ஒன்று, 3வது பெரிய கட்சின்ற அங்கீகாரம் கொடுக்கலன்னா அது ஊடக தர்மமே கிடையாது. அவர் 1000 பேசுவார், அவர் கிண்டல் பண்ணுவார், நக்கல் அடிப்பார், தோற்று போவார், அதெல்லாம் வேற. அந்த 3வது பெரிய கட்சி. அப்போ அதுக்கு பின்னாடி சிந்தித்து செயல்பட்டு வாக்கு போடுற வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 1. 2வது தன்னுடைய நம்பிக்கை, நான் தோக்குறனோ நாசமாக போகிறனோ என் வழி தான், நான் போய்க்கிறேன். அதில் பேராசை இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா பேராசைன்னா அவர் சொல்லிக்கலாம். ஆனால் சிஎம் 2026 அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை என்பது யதார்த்தமான என்னுடைய பதில். அதனால் அவர் போகிற பாதை தப்பு, அவரோட கொள்கை தப்பு, அதுக்கு நான் போகல. அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது என்னோட புரிதல். விச் இஸ் 90% ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆன் தட் ரிசல்ட். இப்போ இங்கே வரும்போது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை எனக்கு ஆள் இருக்குது, நான் பலவீனமாக இருக்கிறேன்னு பேசுனாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, என்னை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக இந்த பத்திரிகையோ ஊடகமோ காட்டுறது கிடையாது. நான் இதுதான், நான் இவ்வளோ தான், ஆனால் நான் ஜெயிப்பேன், எனக்கு பின்னாடி அதிமுகன்னு கட்சி இது, அதுக்கு கூட வந்து ரெட்டலைன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் என்னோட நம்பிக்கை. அதை உழைச்சா அந்த ரெட்டலை வந்து கட்சியை காப்பாற்றுன்ற நம்பி தைரியமாக தனியாக போனால் அதை வந்து நம்ம பாராட்ட தான் செய்யணும். பதட்டத்தில் இருக்கும்போது தானே நீங்கள் எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்போ எதுக்கு வந்து தாவேகா வந்து காங்கிரஸ்க்கு அவ்வளோ அழைப்பு கொடுத்தாங்க? நீங்கள் அவ்வளோ அழைப்பு கொடுத்து என்ன பண்ணீங்க? தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தானே திமுக உருவாக்கி விட்டீங்க. கட்சியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூக்கத்தில் கூட தாவேகாவோட திமுகவோட பெரிய கட்சின்றது காங்கிரஸ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு திருப்பியும் போட்டு காமிச்சு நன்றி வணக்கம், எங்களுக்காக ஆதரவாக பாராட்டி பேசினீங்க, நன்றி வணக்கம் போய்ட்டோம், உங்களுக்காக ஆதரவாக ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணோம், நாங்களும் பேசினோம், அவ்வளோதான். அதோட போதும். நான் மொய் வச்சேன், நீங்கள் மொய் வச்சிங்க, சரியாக போயிடுச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த 2 திராவிட கட்சிகள் கிட்ட தான் போட்டி இருக்குது. கூட்டணி என்பது ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. மிச்சம் அந்த 10% எப்படின்றது பார்க்கணும். மற்றபடி இவங்க February வந்துட்டோம், February வந்துட்டோம். இதுக்கு மேலே காய் கனியவில்லை, பழம் கிடைக்கவில்லை, பால் பொங்கவில்லை,
அப்புறம் வந்து இன்னும் தைக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அப்படின்னாலாம் வந்து இப்போ ராமதாஸுக்கோ பிரேமலதா அவங்களுக்கோ என்னதான் ஆப்ஷன் இருக்கு? அவங்க எங்க தான் கரை ஒதுங்குவாங்க? இனிமேல் அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்றதை விட பெரிய கட்சிகள் முடிவு பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். வேண்டாங்கிறத திமுக அதிமுகவும் அதாவதுங்க ஒரு லெவல் மீறி டிமாண்ட் பண்றாங்க. இல்லை லெவல் அவங்க டிமாண்ட் பண்ண போட்டோம் அது அவங்களோட கட்சி. அவங்க 40 சீட்டு கூட கேட்பாங்க, இல்லை 2 அமைச்சரவை கேட்பாங்க, என்ன வேணால் கேட்பாங்க, இல்லை சீட்டுக்கு இவ்வளோ தரணும், செலவு நீங்கள் பார்த்தணும்லாம் கூட கேட்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா, திராவிட கட்சிகளுக்கு எங்கெங்கே போச்சு உங்கள் தைரியம்? அதான் என்னோட கேள்வி. உங்களை வச்சு அவங்களா, அவங்கள வச்சு இவங்களா? அந்த சீட்டை வந்து நீங்கள் கொடுக்கறது கட்சிக்காரங்கிட்ட செலவு பண்ணி நீங்கள் உங்கள் சின்னத்தை போட்டு ரெட்டலையோ சூரியனோ நிற்கிதுன்னா 100% ஐயா மருத்துவர் பெரிய ராமதாஸ் என்ன சின்னத்தில் நிற்க போகிறாரு எனக்கு தெரியாது. டிஎம்டிக்கு என்ன சின்னத்தில் நிற்பாங்கன்னு ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். முரசு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து இப்போ 2-3 சின்னம் மாறினாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு இருக்கிற சின்னம் ஒன்று ஒதுக்கலாம், இல்லை ஆல்ரெடி கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த சின்னங்களை விட இன்னொருத்தர் ஓபிஎஸ் ஐயா, அவர் என்ன சின்னத்தில் நிற்கும்? 3 பேரை விடவும் உதயசூரியனும் ரெட்டலையும் பவர்ஃபுல், டேம் பவர்ஃபுல், பிலீவ் இட் ஆர் மீ. நான் வந்து அரசியல் கட்சிக்குள்ளே போய் பார்க்கல, சின்னம் டு சின்னம். ஏன்னா இது வந்து ரேஸு குதிரை, ரெண்டும் விசிலை ஊதி துப்பாக்கி சுட்டோம்னா அது பாயம். இந்த அதோட ஓட்டமே வேறு, அதோட ஸ்ட்ரைடு வேறு. இதெல்லாம் ஓட்டு எண்ணும்போது 13 தேர்தலோட கவுண்டிங் பார்த்தவன் நான். ஓட்டு எண்ணும்போது எப்படி வருது, எப்படி ரெட்டலையும் சூரியனும் சண்டை போடுன்றதை பார்த்துருக்கேன் நான். சின்னத்தை நம்பி முதல்வர் ஸ்டாலினோ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமோ களை இறங்கி முச்சு விட்டாங்கன்னா ஸ்பீட் ஆகிடும். இப்போது தேர்தல் குதிரை வந்து வேகமாக ஓடுறத வந்து குதிரைக்கு புல்லு காட்டாமல், குதிரைக்கு தண்ணி வைக்காமல் ஒரு 3-4 பேர் தாமதப்படுத்துகிறாங்க. நான் ஏன் இதை வந்து இதில் வந்து ஒரு மக்கள் நலன், ஒரு மக்கள் அரசியல் இருக்குது. தேர்தலை சீக்கிரமாக விட்டிங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்போது யாருக்கு? இந்த நாட்டில் முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள், என் கட்சி ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும், மாவட்ட செயலாளருக்கும், மந்திரிகளுக்கும், முன்னாள் மந்திரிகளுக்கும், கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும், இல்லை முதலமைச்சர் திருப்பி ஆகணும்னு கூட நினைக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. அது பயம், தேர்தல் ஜுரம், இப்படி வேணால் வச்சுக்கோங்க. அந்த பயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட பழகுவாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, வாக்குறுதிகள் சொல்லுவாங்க, பிரச்சனையை கேட்பாங்க. அந்த நேரம் வந்து நிறைய மக்களுக்கு கிடைக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. அதை இந்த கூட்டணி மாதிரி விஷயங்கள் பேசி அங்கே கூப்பிட்றாங்க, டெல்லியில் கூப்பிட்றாங்க, சந்தில் கூப்பிட்றாங்க, பொந்தில் கூப்பிட்றாங்கன்னு பேசும்போது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்கும். மக்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள், கோரிக்கைகள் வைக்க வேண்டியது இருக்குது, மக்களோட பிரச்சனைகள் இருக்குது, மக்களோட தேவைகள் இருக்குது. அந்த நேரத்தை இந்த 3 பேர், யார் யார்? ஐயா ஓபிஎஸ், அன்னியார் பிரேமலதா அவர்கள், அப்புறம் ஐயா ராமதாஸ் ஐயா கோர்ட்டுக்கு போய்க்கிறார். எப்போது? சின்னம் கேட்டு. இப்போ என்ன நடந்துனுக்குது? இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டில் போனோன்னே வாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி நீங்கள், ஆமாம் இந்த பெட்டிஷனை உடனே கேட்டுட்டு தான் அடுத்த வேலை. உங்களோட அனுபவத்துக்கு இதெல்லாம் பிஸ்கெட். இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போய் கண்ணெதிரில் பார்த்தா ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆச்சுன்னு, கோர்ட்டுக்கு போய் எதுனா ஒரே ஒரு அரசியல் தீர்வு, ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரே ஒரு கோர்ட். நான் சட்ட ரீதியாக சட்டம் படித்தவனா தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. அரசியல் விமர்சகராக அதை பார்த்துட்டேன், கிடைக்கல. அரசியல் கட்சிகளுக்கு கேட்டு பார்த்துட்டேன். இல்லை ஒரு பத்திரிகையாளராக என்னோட அனுபவத்தில் குறைந்தபட்சம் ஒரு 20-22 வருஷம் அனுபவத்தில் எதுனா தெரியுமான்னு பார்த்தா இல்லை. என்ன தைரியத்தில் இவங்க இந்த நேரத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியல. படத்துக்கு போனாவே படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. சின்னலாம் உடனே கிடைக்குமா? இல்லை எதிர்த்து பண்ண முடியுமா? இது என்ன விதமான தெரியல. அதனால் இட்ஸ் டைம் ஃபார் த டிராவிடியன் மேஜர்ஸ் டு கால் அ ஸ்பேட். போவா எல்லாம் நின்றுட்டு போட்டோம், போ சூரியன் நின்றுட்டோம் போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ஆனால் பஸ்ஸு ஆல்ரைட் ரெடி விடு. 2 பஸ்ஸுக்கு தான் போட்டி, பஸ் எடுத்துன்னு கிளம்பினே இருக்கும். ஒன்று தேனாம்பேட்டையிலேருந்து அறிவாலயம் பஸ்ஸு, இன்னொன்று ஒய் சண்முக சாலை ராயப்பேட்டையிலேருந்து அதிமுக பஸ்ஸு, ரைட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போகிற வகையில் பனையூர் பஸ்ஸு ஒன்று உருண்டு வரும், விட்டாங்கன்னா அதுவும் சிபிஐ, இல்லைன்னா அது கல்ச்சுரல் கலை நிகழ்ச்சிலாம் நடத்திட்டு ஆடல் பாடல் சிறுவர்களுக்கு பிகில் விசில் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வர வேலைக்கு டைம் ஆகிடும். கடைசியாக இருக்குல்ல இந்த 3 பேர் வந்து அப்படியே நின்று போகிறது இல்லையா, ஏதோ ஒரு பக்கம் வந்து தான் கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆகிடும்? அவர் பஸ்ஸில் கொஞ்சம் சீட்டு ஆள் வேணும் இல்லையா, அவர் வண்டி எம்டியாக ஓட்டணும். அவர் சொல்லுவார் நான் தனியாக தான் போகிறேன், மக்களோட கூட்டணிலாம் சொல்லுவார். சண்டைக்குனாச்சும் ஒரு 3 கட்சி போய் சேர்ந்தால் 4 கட்சி ஆகுது இல்லை, 4 கட்சி கூட்டணி, இங்கே 8 கட்சி கூட்டணி, இது 13 கட்சி கூட்டணி, நல்லா இருக்கும்ல போட்டி. ஒரு ஏன்னா 40% சொல்லிக்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 15% இப்போ சி ஓட்டர் இருக்கிறது குறையக்கூடாது. இன்னும் ஒரு தரவு,
விஜய் அவர்களுக்கு கிராமப்புறங்களில் வாக்கு விகிதாச்சாரம் சரிகிறது. இது எதை வச்சு சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நான் தேர்தல் முடிஞ்சோடனே நான் பதில் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 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 அடிப்படை ஒரு சில விஷயங்கள் வந்து தரவு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இன்ஆக்டிவ்னால அப்படியே நிறைய காரணங்கள், நிறைய காரணம் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நானுமே வந்து இப்போது கிராமங்கள்லாம் போய் சுற்றி பார்க்குறேன். இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து கிராமங்களில் வந்து நகரத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. சிட்டியை விட கிராமத்தில் வந்து எலெக்ஷன் டைமில் ரொம்ப இன்வால்வ் ஆவாங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில். ஆமாங்க, அவங்க வந்து எப்படின்னா இப்போ பக்கத்தில் போகும்போது இப்போ என்ன ஓட்டு போடலையா, இதோ நான் போனேன் மோட்டர் போய் ஆன் பண்ணி விட்டு கொஞ்சம் வரப்பு கொஞ்சம் கிளியர் பண்ணோம், இல்லை வந்து இது கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்லாம் போகிறோம், போயிட்டு வந்து போடணும், இல்லை மாடுக்கு தண்ணி காட்டணும், தண்ணி காட்டு வந்து போடுவேன். அதனால் காலையிலே நான் போட்டேன், காலையிலே போய் லைனில் நின்று போட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் போடுங்கன்னுவான். அப்புறம் நடந்து போகிறவன தான் பைக்கில் ஒருத்தர் போய் விட்டுட்டு போவாங்க. இன்னொன்று கேஸ்ட்டு வேறு பயங்கரமாக கோயிலில் பூசாரி வந்து 4 பேர் இன்னும் போடலையா, போய் போட்டு வாங்க போங்க, நான் ஒரு அன்றைக்கி பூசைக்கு நம்ம கூழ் ஊற்றுறதுலாம் யார் பண்ணுறது தெரியாதா அந்த மாதிரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி. அவங்க வந்து ஜனநாயக கடமையை வந்து சென்னையை விட அதிகமாக இல்லை மற்ற சிட்டிஸை விட அதிகமாக அதை ஆட்டுறது, அந்த ஒரு ஓட்டு போடுறது அவங்க வந்து ஒரு பெருமையாகவும் தங்களோட ஒரு 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 இதுவாகவும் செலிப்ரேஷன் மைண்ட் செட் வேறு. ஆமாம், தேர்தல்ன்றது கிராமங்களில் திருவிழா தான். சும்மாலாம் வெறுங்கையோடலாம் ஊருக்குள்ளே வரக்கூடாது. திருவிழாவுக்கு வந்து என்ன பண்ணோம், காணிக்கை கோரிக்கை குசலம் விசாரிக்கிறது எல்லாம் இருக்கணும். ஆடல் பாடல் தேடல் திருவிழா எல்லாம் இருக்கணும். சும்மா வந்துட்டு வெறும்னா வந்து இந்த கொள்கையை சொல்லி ஏமாற்றிட்டு போகலாம். ஊரில் சிட்டியில் வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் சிட்டியில் எப்படி ஏமாற்றோம்னா கூட்டமே வரமாட்டாங்க. கூட்டமே வராமல் அங்கே கூட்டம் வந்து கேள்வி கேட்பாங்க. இங்கே கிராமப்புறங்களில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குது. அதை யாரும் பேசுவதில்லை, யாரும் அதை பற்றி சொல்கிறதில்ல. இது நான் நிறைய விஷயம் முன்னாடியிலேருந்து பேசிடுவேன். கரூர் இது எங்கே போகுது, திருச்சி அப்போவே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை எங்கேயோ ஆக போகுது, இது வந்து ஸ்டாம்பீட் ஆகுன்றது பேசிகிட்டு இருந்தோம், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் நிற்க மாட்டார், தைரியமாக இருக்க மாட்டார்னு சொன்னோம், அது ஆயிடுச்சு. அதிமுக வந்து இப்போ இது வந்து ஏதோ அமைதியாக போகிற போக்கு இருக்குது. லாஸ்ட்டில் வந்து வச்சு ஊமை குத்து போட்டு செம்மாடி அடிப்பாங்க, 2 பேரும் சேர்த்து அடிப்பாங்க, இவர் பன்பட்டர் ஜாம் மாதிரி ஆவார்னு அது நடக்குது. இவர் வந்து டெல்லியை பற்றி எதுவுமே பேச மாட்டார். சிபிஐ வந்து இவங்க பட்டாசு கேக் வெட்டி கொண்டாடுற அன்றைக்கி நான் சொன்னேன், முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சு சொராமீன் கிட்ட மாட்டிக்கினாங்கன்னு நான் சொன்னேன். இப்போது சொராமீன் கேஸ் உண்மையாகி போச்சு, அதை பற்றி எதுவுமே பேசுறதில்ல. அதே மாதிரி கிராமப்புறங்களில் தாவேக்காவோட வாக்கு சரிகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதுவும் நடக்கும், அது ஜனங்க பார்க்கும்போது புரிச்சு. ஓபிஎஸ் வந்து என்டிஏ அலைன்ஸில் வர்றதுல எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கேக்கு வர்றது தான் பிரச்சனை. அந்த மாதிரி டோன் தானே இருக்குது. அது புதுசு எதுவும் இல்லைங்களே, அவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் அதை தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்களுக்கு அவங்கவுங்க பயம், அவங்கவுங்க தலைவலி, அவங்கவுங்க பிரச்சனை, முட்டா கொச்சல் எதுக்கு வேணாம் சொல்லியாச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தீர்வு எங்க, கோர்ட்டு தானே, கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினவங்க பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மிச்சம் எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி. இல்லைங்க, இதுக்கப்புறமா அவர் ஓபிஎஸை பற்றி பேசினார்னா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட்டு. ஏங்க ஒரு விஷயம் வந்து முடிவு, காலதாமதம் முடிவுன்றது ரொம்ப முக்கியம். நேரம்ன்றது எதுவுமே அந்தந்த நேரத்தில் பண்ணணும். எதுக்கு பெரியவங்க வந்து ஒரு 20லேருந்து 30 வயசில் அந்த காலத்தில் திருமணம் பண்ணி வச்சாங்க? இன்றைக்கி நம்ம காலதாமதம்னால 40 வயசில் பண்ணிக்கிறோம், 45 வயசில் பண்ணிக்கிறோம். எதுக்கு பண்ணி வச்சாங்க? அவங்களுக்கு என்ன அனுபவம் இல்லையா, அவங்களுக்கு அறிவு இல்லையா, எதுக்கு பண்ணி வச்சாங்க? அந்த டைம், அந்தந்த டைமில் பண்ணணும். அதுதான் எதுக்கு வந்து கூட அந்த டைம் கன்சர்னை டிசைட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுத்து ஏடிஎம் நேரம் பொன்போன்றதுங்க. நீங்கள் நேர தாமதம் பண்ண இப்போ இந்த தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க, அதிமுக அமமுக தனியாக நிற்கிறாங்க, திருப்பி தோற்று போகிறாங்க, என்ன ஆகும்? துண்டு தான் அது தலையில் போட்டுக்கணும். தோக்கிறதுக்கு நாங்கள் கட்சி நத்தலப்பா, ஜெயிக்கிறதுக்கு கட்சி நத்துறோம்ப்பா. யாரோ ஒருத்தர் இப்போ அமமுகவில் பேசுகிறாங்க, இப்போ ஐயா மாணிகராஜா போயிட்டார், அதே மாதிரி இன்னொருத்தர் போர்க்கொடி தூக்குறாரு. மாவட்ட செயலர் மீட்டிங்கில் டிடிவி கேட்குறாங்க, பார் தோக்கிறதுக்கு கட்சி நடத்தலை, ஜெயிக்கிறதுக்கு கட்சி நடத்துகிறேன், உங்களுக்கு இருக்கிறது உங்கள் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சட்டமன்ற தொகுதி பிரச்சனை, நான் எல்லாரையும் பார்க்கணும், நான் எடுத்த முடிவு தப்புன்னு எல்லாரையும் சொல்ல நான் ஏற்றுக்கிறேன் இப்படின்னு டிடிவி எடுத்து வச்சார்னா முடிஞ்சு போச்சா? பக்கத்தில் இருக்கணே கம்முன்னு இருக்கணே, தனியாக போனால் நீங்கள் வேறு போன வாட்டி போய் நின்று எவ்வளோ செலவு, அவன் கடன் வாங்கியிருக்கிறேன், இடம்லாம் போச்சு, உங்களுக்கு என்னென்ன, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருப்பார், சும்மா ஏதாவது பேசிட்டு கம்முன்னு இருக்குண்ணே, உங்களுக்கு சீட்டு வேணும்னா வாங்காதீங்கண்ணே. இதுதான் யதார்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. யதார்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொன்றுங்க, ஒரு யதார்த்தவாதி கொண்டு கிடையாது, இஸ் அ பொலிட்டீஷியன், இஸ் அ சீரியஸ் பொலிட்டீஷியன். அவர் வந்துங்க பிரச்சனை என்னன்னா, சம்டைம்ஸ் நீங்கள் டூ இன்டெலிஜென்ட்டாக இருந்தீங்கன்னா பொலிட்டீஷியனுக்கு அது பிரச்சனை வரும். சுப்பிரமணிய சுவாமி என்ன பிரச்சனை, பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் பிரச்சனை. தனக்கு ரொம்ப அறிவு இருந்தும் அந்த அரசியல் ஞானம் அதிகமாக இருந்தும்
அதை வெளியில் ஒரு தற்பெருமையாக காட்டிக்காத ஒரு அரசியல்வாதி கலைஞர். பத்திரிகையாளர்கிட்ட யதார்த்தமாக பேசும், நம்ம கேள்வி கேட்போம், ஒரு நம்பிட்டு சிரிப்பார், சிரிச்சுட்டு பதில் சொல்லுவார். என்னன்னா என்கிட்ட நீங்களாம் கேட்குறீங்க கேள்வி கேட்டால் உடனே மைக்கு பேனா கேமரா ஆகுது, பத்திரிக்கைக்காரன், நானும் ஒரு பத்திரிக்கைக்காரன், நான் எடிட்டராக எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எவ்வளோ தலைப்பு கொடுத்துருப்பேன், எவ்வளோ தமிழில் வச்சுருப்பேன். நான் வெறும் பத்திரிக்கைக்காரன் ஒண்டி தானே, கதை ஆசிரியர், எழுத்தாளர், ஒரு கட்சிக்கு பெரிய பதவியில் இருக்கிற முதலமைச்சர் ஆகியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்கேயுமே அவர் நெவர் லாஸ்ட் ஸ்கூல். அது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் கான்ஃபிடென்ஸுங்க. 2022 வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும். கருப்பு சட்டை போட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, செல்லூர் ராஜு, செங்கோட்டையன் எல்லாருமே. ஏதோ ஒரு போராட்டம், போலீஸ் வந்து அங்கே வந்து ப்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் ப்ரெஸ்ஸை கிளியர் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சி நின்று அவ்வளோதான் சொல்கிறேன் அப்படின்னும் போது பின்னாடி ஒரு 300 பேர் வந்து கத்துவாங்க. இந்த கத்துற நிமிஷம் அந்த ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் 10 அடி பின்னாடி போவோம் ப்ரெஸ்ஸுக்கிட்ட இருந்து. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி. படம் ஓடும். இப்போ நீங்கள் வந்து அரசியலில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க, இல்லை சக்ஸஸ் ஆனினாலும் விஜய் சார் படம் நடித்தா ஓடும். அதிலலாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு தீவிர ஃபேன்ஸே வந்து ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க இல்லையா, 99 இந்த தங்கத்தை எடுத்துமே நீங்கள் ஊருக்குனீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா 99.98% கேரட் கோல்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 99.9 இருப்பாங்க. ஒரு காத்தளவில் தான் அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக இதாகும். அந்த மாதிரி ஃபேன்ஸே வந்துட்டு விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு டவுட். போட்டு அரசியல்வாதிட்டா படம் எப்படி பார்க்குறது? நான் யார் அடிப்படையில் தோத்தா படத்துக்கு நடிக்க, தோத்தா படத்துக்கு வர மாட்டார். எனக்கு அடிப்படையில் என்ன ஆகணும், அஜித் படத்தை விட எங்கள் படம் நல்லா ஓடணும். மங்காத்தாவை பெருமையாக பேசுகிறாங்க, ஆனால் நீ எழுத ஒரு படம் இப்போ அது பீஸ்டோ மாஸ்டரோ இல்லை இன்னும் ஒன்று ஏதோ ஒன்று, அதை விட நல்லா போகணும். நாங்கள் வந்து பேசணும், நாங்கள் வைப் பண்ண ஆடணும். அவங்க ஆக்டராக தான் விஜயை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க, பொலிட்டிஷியன். இல்லை, அந்த ஒரு கேட்டகரி இருக்கும் அதுக்குள்ளேயே. நான் சொல்கிறது வந்து அவங்க யோசிப்பாங்க, ஆமாம் இல்லை இந்த அண்ணன் சொல்கிறது கரெக்டாக தான் இல்லை, அந்த பத்திரிகையாளர் ஓ ஜெயிச்சா அப்படி போதா ரைட்டு, அப்போ நான் எப்படி டான்ஸ் பார்க்குறது, அந்த டான்ஸ் கிடைக்காது. இப்போ விஜய் இந்த பாடலை பாடுகிறார் உங்கள் விஜய், இந்த நடனம் ஆடியவர் உங்கள் விஜய், அதை தூக்கத்தில் கூட ஸ்டாலின் அவர்களாலேயோ எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டெப்ஸோ அந்த மூவ்ஸ் போட முடியாது. யதார்த்தத்தை பேசுவோம். இல்லை இதுக்கெல்லாம் அவங்க தயாரா? விஜயோட அந்த தீவிர ஃபேன்ஸ் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருப்பாங்க, அது 1%, 5% எனக்கு தெரியாது, இல்லை 10%. அதாவது ஃபேன்ஸுக்குள்ள ஃபேன்ஸ் அதிதீவிர. ஆமாம், அதிதீவிர ஃபேன்ஸ். அதாவது ரசிகனா அவன் தான் தலைமை ரசிகன், ரசிகன் அவனுக்கு மிஞ்சி தான் அப்புறம். அவங்கெல்லாம் அப்படி கூட யோசிப்பாங்கல்ல. அப்போ இப்போ சினிமாவில் இனிமேல்ட்டு அஜித் படம், தனுஷ் படம், எல்லார் படமும் ஓடும், என் தலைமை படம் ஓடாது. இப்படி நான் இதை தடுத்து நிறுத்துறது அப்படி முடிவு போனால் அடுத்து யாருன்னா ஒரு அந்த இடத்த நிரப்ப பார்ப்பாங்கல்ல. அஜித் அவர்கள் அவர் இடத்துல இருக்கிறாரு, விஜய் விட்டு செல்ற அந்த வேக்யூமை யாருன்னா ஒருத்தர் நிரப்ப பார்ப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல எங்களுக்கு விஜய் தவிர்த்து வேற யாரையும் வச்சு பார்க்க ஆசை இல்லை, முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், போடுறா வேற கட்சிக்கு ஓட்ட. அதனாலதான் துப்பாக்கியை வாங்கின விஜய் சிவகார்த்திகேயனே போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அதுதான் எங்களால் வந்து அண்ணன் அந்த இடத்துல பார்த்து இது பண்ண முடியாது. இன்னொன்று இப்போ அதுதாங்க நமக்கு எது வரும், இப்போ லதா மங்கேஷ்கர் வந்து சூப்பராக பாடுவாங்க, லதா மங்கேஷ்கரை வந்து நீங்கள் ஓடுங்க, அப்புறம் பிடி உஷா வந்து நீங்கள் பாடுங்க அப்படின்னா அது எடுபடுமா? அதுதான் இது. அதனால் நான் இந்த சொன்ன அந்த எடுத்துக்காட்டு இருக்கு இல்லைங்களா, லதா மங்கேஷ்கரை ஓட சொல்லுவதும் பிடி உஷாவை பாட சொல்லுவதும் எப்படி முரணோ, இந்த முரண் வந்து அந்த தீவிர ஃபேன் இருப்பாங்களே அவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஏன்னா நானும் வந்து விஜய் சாரோட ஃபேனு, எனக்கும் வந்து அவர் படத்தை பார்க்கணும். கில்லிலாம் நீங்கள் போய் பாருங்க, அருமையாக இருக்கும். அர்ஜுனர் வில்லு பாட்டுலாம் பாருங்க, ஜிப்சியில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வரையே வரமாட்டேன்றாரு. இதில் ஜிப்சியில் தானே அதில் போகிறாரு, எல்லாம் 50 பேர் கிட்ட விட்டாலும் வந்துட்டு ஓப்பன் ஜீப்பில் தான் போவார். இப்போ அது மாதிரி எதனா ஓப்பனாக வராரா? அப்போ எதில் அவர் ஹீரோ? சினிமாவில். அப்போ அவர் ஹீரோவை தானே நான் பார்க்கணும், அவர் ஹீரோவாக பார்க்கணுன்றது என்னோட ஆசையா? இல்லை. அப்போ என்னை போன்ற அந்த தீவிர அந்த தங்கத்துக்கு ஈடான ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா,
நாங்கள்லாம் வந்து அவரை வந்து ஹீரோவாகவே பார்க்கணுன்னு நாங்கள் வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருப்போம். அதனாலேயே தோக்கடிக்கும். ஆமாம், அது நாங்கள் அப்படி சொல்லலை. ஏன் விஜய் ஃபேன் வந்து மாற்று கட்சிக்கு போடணும்னு அவசியம் இல்லையா? அஜித் ஃபேன் ஒண்டி விஜய்க்கு ஓட்டு போடலாம், ஆனால் விஜய் ஃபேன் வேற கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதா? அது யதார்த்தமாக பாருங்கள் நீங்கள். எதுவுமே யாருமே எதுனா இஎம்ஐ ஆனால் லோன் வாங்கினா திருப்பி கட்டி தான் ஆகணும்னு எதனா இருக்காண்ணா? எனக்கு இருக்கிற ஒரு ஓட்டு நான் எப்படி வேணால் போடுவேன் இல்லையா? அதனால் நான் சொல்கிறது இது வந்து ஒரு மைன்யூட் பார்ட்டு இது. ஆனால் இதுவும் வேலை செய்யும். ஓகே. நேற்று கூட கேட்டிருக்காங்க, பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டாருன்னா. முதலமைச்சர் ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்தித்தா மறுநாள் இவர் சந்திப்பார். ஏன் அவர் பத்திரிகையாளரை சந்திச்சதே இல்லையா ஸ்டாலினை? நீங்கள் பார்த்ததே கிடையாதா? இல்லை அறிவாலயத்துக்கு எங்களுக்கு அட்ரஸ் தெரியாதா பத்திரிகையாளர்கள்? என்ன சொல்ல வரீங்க? உங்களால் ஏன் பார்க்க மாட்டேன்றாங்கன்னா, அதோ நாயகன் படத்தில் திருட்டு வந்த டைலாக் இது. அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், இவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன், அதோ அங்கே ஒருத்தன் பண்ணாம பாரு அவனை நிறுத்த சொன்னார். இப்போ யார் எதை நிறுத்தணும்? நீங்கள் தான் மாற்று கட்சியாச்சே. இல்லை அது பொய்யா இல்லையா? ஸ்டாலின் வந்து அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாரா இல்லையா? அவர் பலமுறை சந்திச்சிருக்காரு. எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் ரெகுலரா டெய்லி எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாருமே பத்திரிகையாளர்கிட்ட டெய்லி நட்பு இவர் போராட்டம். இப்ப எதிர்கட்சி தானே, அப்போ இவர் ரெகுலரா தானே சந்திச்சாரு. இவரு கொடுத்தனும் இருக்கணுங்க. ப்ரெஸ் கிளப்பில் 2 பேரும் அங்கே அமுச்சு இருக்கணும். நீங்கள் பனையூரில் பத்திரிகையாளர் பார்க்க முடியலன்னா நீங்கள் பத்திரிகையாளர் மன்றம் இருக்குது இல்லையா? அங்கே வந்தால் எப்பயுமே ஒரு 20-25 பேர் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க கேமரா போட்டுட்டு இருப்பாங்க. தாவேக்கலேருந்து ஆள் வராங்கன்னா அது 20ன்றது 60 ஆகிடும். 10 நிமிஷத்தில் ஆகிடும். பட்டு 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 பட்டுன்னு எல்லாம் வந்துடும். தலைமைச் செயலகத்துலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க. எழிலகத்தை மெரினா பீச் ஆண்ட சுற்றுறவங்க வந்துட போகிறாங்க. மவுண்ட் ரோடுக்கு இந்த சைடு தான் நிறைய ஆஃபீஸு. எல்லாம் 10 நிமிஷத்தில் வந்துடும். எல்லாம் சுற்றின்னு இருக்கிறவங்க தானே அங்கங்கே செய்தி சேகரிச்சு டக்கு 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 டக்குன்னு. அதை ஃபஸ்ட்டு கேமராமேன் வந்துடுவார். ஃபோட்டோகிராஃபரும் கேமராமேன் வந்து 5வது 10வது நிமிஷத்தில் அங்கே ஸ்ட்ரிங்கரு, ரிப்போர்ட்ரு, ஏரியா ரிப்போர்ட்ரு, பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்ரு, இல்லை பீட் எக்ஸ்பர்ட்டு, இல்லை ரொம்ப முக்கியமான செய்தினா சீனியர் லெவலில் இருக்கிற ஆசிரியரே ஓடி வந்துடுவாங்க. பிரச்சனை சாமி நீங்கள் வர்றது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை பார்க்க சொல்லுங்கள். இப்போது நல்ல வேலை டிஎம்ஐ பார்க்க சொன்னார். மோடியை ப்ரெஸ்ஸை பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் எங்கள் அண்ணன் பார்ப்பாருந்தாருன்னா நம்மளை டெக்னிக்கலாக ஏமாற்றி வெற்றி பெற்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஏன்னா மோடி ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார் சீக்கிரத்தில். அப்போ நமக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார். இப்போ வைக்கிறோம் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸில் ஒரு ஸ்னூக் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸில் ஒரு பிரச்சனை வைக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பிரதமரை பார்க்க சொல்லுங்கள், அப்போ எங்கள் அண்ணன் பார்ப்பாரு. ஏன்னா இவரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை ஆக போகிறவர் தானே அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் பார்ப்போம். தான் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருந்திருக்கோம், கிரேடும் ஏறி இருக்கும். ஏதோ தமிழ்நாடு தான் அரசியல் நினைச்சோம். ஸ்கெட்சு தாவேக்காவினர் எப்படி பேசுவாங்க? தலை நம்ம கூட பார்த்தா அண்ணன் என்ன நினைச்சோம், அவர் லோக்கல் அரசியல் பண்ணலப்பா. அவர் வந்து பாரு ஸ்டாலின் அவர்களையோ எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணலப்பா, அவர் மோடி எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு. அண்ணன் ப்ரெஸ் மீட் பார்த்தல, ஏன் பத்திரிகை மோடியை சந்திக்க சொல்ல, அப்போ தான் நான் சந்திப்பேன்னாரு. அப்போ அவர் ரேஞ்சு தெரிதா எம்மா ரேஞ்சுன்னு இப்படி பேசி மீம்ஸ் பண்ணி அந்த ப்ரொஃபஸர் ஆனந்தி சொன்னாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எனர்ஜி எப்படி செலவு பண்ணுறது தெரில. ஒரு 18-20 வயசில் ஏதோ ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு, இல்லை அதற்கு உண்டான ஒரு வாழ்க்கை, அது மாதிரி, இல்லை படிப்பு, அடுத்தடுத்து படிப்பு, படித்த உடனே வேலை, இல்லை பொருளாதாரமாக வீட்டில் வந்துட்டு நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வந்துங்க. ஏன் அவர் மேலே அந்த ஆசை அப்படின்னா, அவரை பிடிச்சி பாதி, மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் மீதி. இந்த மற்றவங்க மேலே இருக்கிற கோவத்தில் மீதி என்ன காரணம்னா, நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட தேவை ஆசை ஒன்று இருக்குது, அதுக்கு எதனா கிடைக்குமான்னு பார்த்தோன்னா ஒன்று கச்சவொன்னு டக்குன்னு போய் அங்கே போய் செட்டில் ஆகுறது. அதை விட மோசமாக இருக்குது, இல்லை அதுவும் ஒரு சரி கிடையாது, கூறு இல்லை அப்படின்றது உங்களுக்கு எப்போ புரியும்? நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா புரிவீங்க. இப்போது காந்தியடிகள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது, சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது, காமராஜர் கூப்பிட்டு கட்சிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அந்த தேடுதல் வேறு, அது சேவை மனப்பான்மை. உங்களோட தேடுதல் வந்து உங்களோட ஆசைகளையோ, உங்களுக்கு இருக்க சமுதாயத்தின் மீது இருக்க கோபம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்றதுனால அந்த காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. நாளைக்கு விஜய் சார் ஒரு வேளை தேர்தல் தோத்துட்டு இன்னொரு நடிகர் வந்தாலும் இது போய் பாயும். அப்போது அரசியல் ரீதியாக தேடுதலை அரசியலில் தான் நீங்கள் கண்டுக்கணும். நான் எதை எங்கே தொலைக்கிறோனோ அது அங்கே தான் அதை மீட்டெடுக்கணும். நான் சினிமா தேட்டரில் போய் செயினை தொலைச்சிட்டு நான் போயிட்டு அதை வந்துட்டு ஒரு கோர்ட்டுலையோ இல்லை வந்து ஒரு மீன் மார்க்கெட்டில் போய் தேடினா கிடைக்குமா? எதை எங்கே நான் தொலைக்கிறோனோ அங்கே தான் தொலைக்கும். இப்போ மக்களுக்கு அந்த தேவைகள், அந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது, கோபம் இருக்குது. அது எங்கே தேடணும்னா அரசியல் ரீதியாக தான் அதை தேட முடியும். அதனால தான் வந்து காந்தியடிகளையோ, நேரு அவர்களையோ, இல்லை பாலகங்காதர் திலக்கெல்லாம் வந்து அப்போது அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருந்துச்சு.
தேசிய அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி, மாநில அரசியல் பண்ணவங்களுக்கும் சரி, அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ். இவருக்கு அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸே கிடையாது. அரசியல்னா என்னன்னு புரியல. அவர் குடுக்கறது வந்துட்டு இது எப்படின்னா, வாத்தியார் நம்மள அடிச்சாருன்னா, பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பையன் குனிஞ்சுக்கினே எதனா கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பான். "வாத்தி, போதும் வாத்தி" அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு இருப்பான். இவனுக்கு இருக்கும் வாத்தியார்கிட்ட அப்படி சொல்லணும்னு. ஆனா இவனால சொல்ல முடியாது. பின்னாடி சொல்லணும். அவன் ஆல்ரெடி சொன்னவன் ஃபெயில் ஆனவனா இருப்பான். அவன் ஃபெயில் தான் ஆக போறான். ம், ம். ஆனா அவனை பார்த்து இவன் சந்தோஷப்படுது. நம்மளும் வாத்தியை திட்டணும். வாத்தி சொல்றது நம்ம படிக்கணும், முன்னேறணும், 10 பைசா சம்பாதிக்கணுன்றது அந்த வயசுல அது எட்டாது. நாளைக்கு 40 வயசுல சுகர் பிபிலாம் வந்தோன்னு நடக்க முடியாமல் போகும்போது அப்போ தோணும். அந்த ஸ்கூலை பார்க்கும்போது ஐயோ படிச்சிருக்கலாமே, இந்த காலேஜ் ஐயோ கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருக்கலாமே தோணும். அப்போ திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தம். அந்த மாதிரி அந்த வாத்தியாரை கமெண்ட் பாஸ் பண்ணி சிரிக்கிறான் பாருங்க மாணவன், அவன் அரசியல் ரீதியாக ஒன்று புதுசாக வந்தால் சூப்பர் அப்படின்னு சேர்த்துக்கிறது. என்னப்பா அவர் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்குது, அவரோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா தெரியாது. அதனால தான் இந்த கிளாஸை ப்ரொஃபஸர் ஆனந்தி அவர்கள் டேஞ்சரஸ் கிளாஸ் என்று சொல்கிறாங்க. ஏன்னா தன்னோட தேவை புரியல, தான் எங்கே போய் நிற்க போகிறோன்னு தெரியல, ஆனால் கோவம் இருக்குது. இந்த கோவத்தை எப்படி காட்டணும், யார் மேலே காட்டணும் தெரியல. எதுவுமே தெரியாதவங்க, எதுவுமே புரியாதவங்க, ஒரு புரிதல் இல்லாதவங்க எங்கே போய் சேருவாங்க எனக்கு தெரியல. அதனால தான் அவங்க டேஞ்சரஸ் கிளாஸ். பாவம், அவங்களே டேஞ்சர். டிஎம்கே ஏடிஎம்கே இப்போ ஈக்குவல் பொசிஷனில் தான் இருக்காங்களா, இல்லை டிஎம்கேக்கு கொஞ்சம் ஸ்லைட் எட்ஜ் இருக்கா? ஸ்லைட் எட்ஜெல்லாம் இனிமேல் மக்கள் பார்த்து கொடுக்குறது தான். அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. பிப்ரவரி வந்துச்சு. இனிமேல்ட்டு ஆன்டி இன்கம்பன்சி தான் இது. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி. எப்படின்னா, ப்ரோ இன்கம்பன்சி என்னன்னா மக்களை குஷிப்படுத்துவது, மக்களுக்கு திட்டங்கள், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அடுத்த 2 மாதத்தில். இது ப்ரோ இன்கம்பன்சி. உதாரணத்துக்கு கரண்ட்டு கட்டலாம் ஆகக்கூடாது. இனிமேல்ட்டு கரண்ட்டு கட்டாச்சுன்னா கோச்சிக்குவோம், சொல்லிட்டோம். நாங்கள் இப்போயே சொல்லிட்டோம். இந்த ஹெல்ப்லைனுக்கு போடுங்க, அப்புறம் ஏரியா இன்ஜினியர் ஃபோன் எடுக்காமல் விடுறது, அப்புறம் எங்கள் வீட்டாண்ட குப்பெல்லாம் கொட்டாமல் இருக்குது, நாய் தொல்லை இருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் உடனே செய்யணும். செய்யலைன்னா எங்கள் கோவத்தை யார் மேலே காட்டுவோம், எலெக்ஷன் உங்கள் மேலே காட்டுவோம். இது ஆன்டி இன்கம்பன்சி. ப்ரோ இன்கம்பன்சின்றது ரேஷன் கார்டில் நாங்கள் போனால் வாங்க பப்ளிக் ப்ளீஸ் இந்தாங்க நாளைக்கு வாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வந்துட்டேன் இல்லை நான், எனக்குன்னு இருக்கும்ல கிருஷ்ணாயில் அரிசி பருப்பு எனக்கு ஒதுக்கி இருக்குல்ல அரசாங்கம், அது எங்கே கொடு. இல்லை எல்லாருமே இன்றைக்கே வந்துட்டாங்க அப்படின்னா கூட அப்போ நீ எத்தனை வந்து கொடு. நான் 2 மாதத்துக்கு ஜமீன் மாதிரி தான் இருப்பேன், எனக்கு ஓட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் எதிர்கட்சி என்ன பண்ணோம், போயிட்டு எம்எல்ஏ சரியில்லை, கவுன்சிலர் சரியில்லை, நீ வீடு கட்டினப்போ கட்டிங் கிராக்கி விட்டாங்க ஞாபகம் இருக்கா, கடை வச்சிருக்கிறதுக்கு மாமூல் வாங்கினாங்க ஞாபகம் இருக்கா, ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் அதெல்லாம் பண்ணோம். இது 2 தான். இனிமேல்ட்டு அதிமுகவுக்கு அட்வான்டேஜா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்லாம் இல்லை. அடுத்த 60 நாள் களத்தில் யார் உழைச்சி வேர்வையை சிந்திப்போட செயல்படுறாங்களோ அவங்கள தான் இனிமேல் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஓகே, அந்த ஆட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒன்ஸ் பிகில் ஊதிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனு, அதுக்கப்புறம் பப்ளிக் தான் ஓனர்கிட்ட போயிட்டு ஐயா செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒழுங்காக இருக்கிறோம் அப்படின்னு யார் போய் சொல்கிறாங்க. வீட்டில் ஹெவி ஒர்க் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு ஹெவி வெயிட். ஏன்னா இது கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி, கேம்பெயின் மோடு போயிடும். இதுக்கு முன்னாடி எல்லாம் பர்செப்ஷன். இனிமேல் ஒரு கட்சி போட்டியாளர் யார் யார் அறிவிப்பு, மு.க. ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான், விஜய் போட்டியாளர்கள். முடிஞ்சு போச்சு. கூட்டணி 13 8 இது ஒன்றும் இல்லை, இவர் யாருமே சேர்த்துக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. இப்படி இவர் சேர்த்துக்கணும்னு ஆசைக்கு தான் ஆனால் யாரும் வரல, இவர் சேர்த்துக்கவே மாட்டார் யார், அண்ணன் சீமான். இப்படி முடிஞ்சு போச்சு. இது 2வது பர்செப்ஷன். 3வது அந்த பேசு பொருள் திட்டங்கிட்ட எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஒரு கடைசியாக 3 ஸ்டேஜ். ஒன்று பிரச்சாரம், அந்த மேனிஃபெஸ்டோ, அதுவே பாதி எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. அப்போது மேனிஃபெஸ்டோருக்கு இன்னும் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், வேட்பாளர், அதுக்கப்புறம் பூத் அரசியல். ஓகே, 2 ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ திருப்பி ஏன்னா யாருன்னா ஒருத்தர் பண்ணணும்ல. இப்போ நம்ம பத்திரிகையாளர் நம்மளோட இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை டிஎம்டிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ராமதாஸ் ஐயா கஷ்டம், அதெல்லாம் போன மாதம் நேரம் கிளாக் டிக்ஸ். இது நெக்ஸ்ட் வந்தால் வாங்கும், வராட்டி போங்கன்னு சொல்லிட்டு வண்டி பாட்டும் மக்கள்கிட்ட போய் பார்த்துட்டு. இன்னொன்று இப்போ எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழக்கம், ஒரு வாட்டி தான் மக்களை சந்திப்பாங்களாமா, 2 வாட்டி சந்திக்கணும். கூட்டணிலாம் நீங்கள் அப்புறமா பேசுங்க, ஃபஸ்ட்டு போய் பப்ளிக்கை போய் பாருங்கள், தெருவாக போய் ஓட்டு கேளுங்க, பப்ளிக்கை போய் பாருங்கள், பப்ளிக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா இல்லைன்னா தோற்று போயிடுவீங்க. பப்ளிக்கிட்ட மனசு விட்டு பேசலை, ஒரு கட்சி பழக்கலைன்னா தோற்று போயிடுவாங்க, அது எந்த கட்சியாக இருக்கட்டும். அதனால் அதெல்லாம் பண்ணணும். முடிஞ்சால் 2 வாட்டி கூட பப்ளிக்கை சந்திக்கலாம். எல்லா தலைவரும் ஆசை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். சந்திக்காமலே அரசியல் பண்ணணும்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் மக்கள் பார்ப்பாங்க.
அதனால் யாருக்கு எட்ஜெலாம் இனிமேல் யாருக்குமே இருக்காதுங்க. ஒன்ஸ் இன்னும் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆன் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு உருவாயிருக்கு, அது வந்து ஒரு வேவாக வருதா, இல்லை அது ஒரு ஸ்விங்காக மாறுதா, இல்லை அது அமைதியாக கொஞ்சமாக இருக்கா அப்படின்றது பார்க்கணும். எலெக்ஷன் கோட் வந்துட்டதுக்கு அப்புறமே எல்லாம் போராட்டம்லாம் போய் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டாங்கன்னா ஆர்டரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் கோவம் பிச்சுக்கிட்டு வரும். தேர்தல் அறிவிச்சிட்டோன்னா போலீஸ் என்ன சொல்லுவார், ஆட்சியில் இப்போ யாரும் இல்லை, செய்ய முடியாது, அரசாணை போட முடியாது, உங்கள் பிரச்சனை தீர்வு இல்லை, உங்களோட கோரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஊ ஊ அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு என் வேலையை நான் செய்யணும், அரசு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்குது மாநிலம், இந்த மாதிரி கூடுறது நாங்கள் அனுமதிக்க முடியாது, தயவு செய்துன்னும் போது அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. கலைஞ்சு போகும்போது ஒரு வயிறு எரியும், அட பாவீங்களா நம்ம வச்சு ஏமாற்றிட்டீங்களே அரசியல்வாதிங்க அப்படின்னு. அப்படி அவங்க நினச்சாங்கன்னா அதெல்லாம் தான் என்ன பண்ணும், இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏற்றும். அதனால தான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் போன மாதம் என்ன சொல்லியிருந்தேன், டிஎம்கேக்கு எட்ஜு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுக்கப்புறம் எந்த கட்சிக்கும் எட்ஜுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க பண்ணுற பிரச்சாரத்தை வச்சு, மக்கள் பேசுகிற எழுச்சி வச்சியோ இல்லை கருத்து கணிப்பு, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வரவே முடியாதுங்க தேர்தல் பொறுத்து. காரணிகள் பார்க்கணும். என்ன கேட்டால் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து சமதளமாக ஆகிடும் அரசியல். விஜய் அவர்களும் இதுமேல் உழைக்கல, அட்லீஸ்ட் இனியாவது நான் உழைப்பேன், இப்போ முருகர் பாட்டெலாம் போடு இன்றைக்கி பண்ணி, அப்பா தைப்பூசம் அதுவா நல்ல ஒரு புத்தி கொடுப்பா முருகா, நான் வந்து இனிமேல் வந்து தொகுதியாக போகிறேன், 234 தொகுதியும் போய் நான் வந்து மக்களாகிய எஜமானர்களை சந்தித்து வாக்கு சேர்க்க விடுவேன் அப்படின்னு அவரு கூட ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஆனால் அவர் இப்போவே தொகுதி வாரியாக போகிறது இல்லாமல் மாநாடு மாதிரி தான் பிளான் பண்ணுறதா செய்திகள் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ண வேண்டியதை இப்போ பண்ணுறாரு. 2024 பண்ண வேண்டியதை சார்வால் 26 ட்ரை பண்ணுறாரு. எவ்வளோ பின்னாடிக்கிறாரு பாருங்க. ஏன்னா மாநாடு போட்டால் செலவாகும்ல, எல்லாத்தையும் விட்டு வந்தார்ல. ஏன் நானா கேட்குறேன்னா, நீங்கள் மாநாடு போட்டால் என்ன நடக்கும், கட்சிக்காரங்க சந்தோஷமாகும், பொதுமக்களுக்கு 10 ரூபா கிடைக்கும், காசு கிடைக்கும். அங்கே வந்து பிரியாணி ஹோட்டல் விற்கும், தண்ணி பாட்டில் விற்கும், டூர் ஆப்ரேட்டர்ஸு, மேடை போடுறவங்க, மாலை சால்வை, எல்லாம் வியாபாரம், பொருளாதாரம் தானே. ஏன் நீங்கள் செய்யலை? ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை வந்து பணமாக பார்த்து செய்யக்கூடியவர். அதனால தான் வந்து நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எம்ஜிஆர் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்குலாம் கோவம் வருது. சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இவங்க ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. திண்டுக்கல்லில் வந்து ஒரு தொண்டை வந்து செத்துட்டு 13 வருஷம் கழித்து கலெக்டர்கிட்ட கேட்குறாராம், எம்ஜிஆர், இங்கே ஒரு குடும்பம் சுப்பிரமணியம் என்னமோ பேர், சின்ன பையன் கூட்டத்துக்கு வந்து நெரிசலில் செத்து போயிட்டான், ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டு, புள்ளத்தாச்சியாக இருந்தது, அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு அது விசாரிங்கன்னு. அப்போ அந்த அம்மா வந்துட்டு ஏதோ எதார்ச்சியாக கலெக்டர்கிட்ட ஏதோ மீட் பண்ணுறாங்க, ஏதோ கூட்டத்தில் வந்தப்போ இது மாதிரி சுப்பிரமணியம் ஒய்ஃப்னு சொன்னால் தெரியும் தலைவருக்குன்னும் போது கலெக்டர்கிட்ட போய் காட்டுறாங்க. அவங்க சொல்கிறது இந்த நேர்காணல், அப்போ வந்து எல்லாம் தான் செஞ்சிட்டிங்களே, அப்புறம் எதுவுமே செய்யாத மாதிரி நீங்கள் சொன்னீங்களான்னு போது அப்போ கலெக்டர்கிட்ட இவர் நினைவு கூர்றாரு, நான் கொடுத்தது காசு, நான் கொடுத்தது வசதி, சுப்பிரமணியம் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, அவங்க கணவரை என்னால் திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்ற பேர் எனக்கு கரெக்டாக சரியாக ஞாபகம் இல்லை. கணவரை திருப்பி கொடுக்க முடியாது இல்லையா, எவ்வளோ செஞ்சாலும் தங்கும், என்ன வேணால் செய்யலாம், அதெல்லாம் எங்கேருந்து வருது? பண்றாங்கன்னா பார்ட்டி கேடர்ஸை பற்றி நிர்வாகி சார், இதுக்கு திங்கிங்கே தேவையில்லை சார், இது பேசிக் மனிதாபிமானம் சார். சார் நீங்கள் காரில் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், வேகமாக ஒரு 100-110 போகும்போது ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இதே நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்க, ஒரு வயசான ஒரு பாட்டி ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் நிற்கிதுன்னா உங்கள் காரை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட நேரத்தை நிறுத்தி, உங்களோட நேரத்தை நீங்கள் அந்த பாட்டிக்கு கையை பிடிச்சி எடுத்துன்னு போய், நீங்கள் பணக்காராக இருங்க அப்படியே இருங்க, வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாமல் இருங்க, எந்த சாதி மதம், அந்த பாட்டியை அந்த ஹைவேலேருந்து இங்கேருந்து கிராஸ் பண்ணி அந்த ரோட்டில் விட்டுட்டு திருப்பி அப்படியே சந்தோஷமாக திருப்பி வரும்போது ஒரு சந்தோஷம், 10 காசு அதனால் கிடைக்கல, ஆனால் அந்த பாட்டியை திரும்ப அப்படி ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு மன நிறைவு இருக்குல்ல, அந்த மனநிறைவோடு அப்படி தாண்டி வந்துட்டு அதுக்கப்புறம் காரை ஒரு பாட்டு போட்டுன்னு எடுத்து ஓட்டுறான் இல்லையா, அவன் தான் ஹீரோ. அதுதான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க அரசியலில் மேலே போகிறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அது ஐயா காமராஜருக்கு இருந்தது, அறிஞர் அண்ணாக்கு உடம்பு பூரா ஊறி இருந்தது, எம்ஜிஆர் அதுக்காகவே வாழ்ந்தார். கலைஞருக்கு அந்த பிரச்சனை புரியும், அதை சரி செய்கிறது தெரியும். அம்மையார் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பார்த்து அதை கற்றுக்கிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அது தெரியும், ஏன்னா கலைஞர்களோட வளர்ப்பு, அண்ணாவை பற்றின புரிதல், இதுதான் அரசியல். மனிதாபிமானம் மேக்சிமம் வரும்.
மனிதாபிமானம் குறையுது அப்படின்னா நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு, ஐயோ உங்கள் நேரம் எவ்வளோ பெரிய நேரம், வேறு யாருன்னா நேரத்தை செலவு பண்ணுறவங்க நாங்கள் எங்கள் ரெடியா நேரத்தை இருக்காங்க. கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.